இப்போ +2 எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருக்கு. ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்களுக்கான ஒரு வீடியோ, மஸ்ட் வாட்ச் வீடியோ. ஏன்னா நெக்ஸ்ட் கரியர் ஸ்டெப்ஸ்ல இப்போ நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்க. அதாவது என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணணும். இந்த வீடியோ பார்க்காம நீங்கள் டிசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா நிறைய மிஸ்டேக் பண்ண சான்சஸும் இருக்கு. அதனால என்ன பொறுத்தவரைக்கும் கட்டாயமாக என்ன பண்ணணும், இந்த வீடியோ பார்த்துட்டு தான் நீங்கள் உங்களோட டிசிஷன்ஸ்லாம் எடுக்கணும். +1 +2ல காமர்ஸ் குரூப் எடுத்து ஓகே நம்ம குரூப்பை நிறைய பேர் டிஸ்கிரிமினேட்டே பண்ணியிருப்பாங்க. இது வந்து 3rd குரூப் தானே, இது 4th குரூப் தானே, இதுக்கு என்ன ஸ்கோப் இருக்கு. ஒரு 3 இயர்ஸ் காலேஜ் போய் ரெகுலரா இன்டர்னல் அசஸ்மெண்ட் செமஸ்டர் எல்லாம் எழுதி அவன் பாஸ் பண்ணி பிகாம் அவன் முடிச்சானா அவனுக்கு தர சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பிகாம்ல வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒன்று ஜென்ரல்னு இருக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் போய் டாப் காலேஜில் படிக்க போறேன் சார், டாப் காலேஜில் படிக்க போறேன். நான் கூட டாப் காலேஜில் படித்தேன் ஓகேவா, நான் படிச்சது கவர்மெண்ட் காலேஜ், டாப் காலேஜ் ஓகேவா. நீ டாப் காலேஜ்ல அந்த காலேஜ்ல படிச்சா இல்ல இந்த காலேஜ்ல படிச்சா, இப்போ மோஸ்ட் ஆஃப் த காலேஜ்ல வந்து பிகாம்னா 60,000 70,000 80,000 1 லட்சம் கண்ணாபண்ணான்னு வச்சிருக்காங்க ஓகேவா. ஸோ டாக்டர் சீட் ஈக்குவலாக கொண்டு போயிடுவாங்க நினைக்கிறேன் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா. ஒன்று சிஏ, இன்னொன்று சிஎம்ஏ, இன்னொன்று சிஎஸ். இதெல்லாம் நான் சொன்னது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓகேவா. இது இல்லாமல் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நிறைய இருக்கு. ஏசிசிஏன்னு இருக்கு ஓகேவா, சிஎம்ஏ யூஎஸ் இருக்கு, சிஎஃப்ஏ இருக்கு, சிபிஏ, நிறைய there are lot of courses are there. இதை வந்து ஒரு ஆர்ட்ஸ் குரூப்னாலும் படிக்கலாம், ஒரு சயின்ஸ் குரூப்னாலும் படிக்கலாம். சிஏ என் பையன் ஃபைல் ஆயிட்டா என்ன பண்றது? என்ன அடுத்த கேள்வி கேட்பீங்க, சார் பிகாம் படிக்காதுன்னு சொல்றீங்களா, சிஏ மட்டும் தான் படிங்கன்னு சொல்றீங்களா, இது ரெண்டும் சேர்த்து படிக்க சொல்றீங்களா? இந்த எல்லா கேள்விக்கும் நான் 1 by 1 கிளியரா ஒரு இடத்துல நான் ஆன்சர் பண்றேன் ஓகேவா. சார் சிஏ பெஸ்டா, சிஎம்ஏ பெஸ்டா, சிஎஸ் பெஸ்டா, அதை முதல்ல நீங்க சொல்லுங்க. ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பண்றீங்க அப்படின்னா என்ன சார் புதுசா நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குமா, இது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி, அப்ப இதை படிக்கணும்னா என்ன சார் எனக்கு செலவாகும் அப்படின்னு கேட்பீங்க. சிஏ கோர்ஸ் மட்டும் தான் படிக்கும் போதே நீ சம்பாதிக்க முடியும்னு சொல்றேன். எப்படி சார் சொல்றீங்க? அவ்வளவு பேப்பர் ரிடக்ஷன் பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன். இங்க ஒரு 2 பேப்பர் கம்மி பண்ணிட்டாங்க, இங்க ஒரு 2 பேப்பர், டோட்டலா ஒரு 4 பேப்பர் கிட்ட ஒன்று கம்மி பண்ணிருக்காங்க. அப்ப சிஏ கோர்ஸை கம்பேரிட்டிவ்லி ஈஸி பண்ணிட்டாங்க. சார் பிகாமோட சேர்ந்து பண்ணும்போது எனக்கு நிறைய டவுட் இருக்கு சார். நான் ரெகுலர் காலேஜ் படிக்கணுமா இல்ல கரஸ்பாண்டன்ஸ் போடணுமா ஆன்லைன் போடணுமா நிறைய டவுட் வரும். சார் நீங்க பர்சனலா எங்களுக்கு என்ன சார் சஜஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டியர் பேரண்ட்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப +2 எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருக்கு. ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்களுக்கான ஒரு வீடியோ, மஸ்ட் வாட்ச் வீடியோ. ஏன்னா நெக்ஸ்ட் கரியர் ஸ்டெப்ஸ்ல இப்ப நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருப்பீங்க. அதாவது என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணணும். அது எஸ்பெஷலி காமர்ஸ் குரூப்பா இருந்தா ரொம்ப அவென்யூஸ் தான் ரொம்ப கம்மியா இருக்கு. அடுத்த என்ன பண்ணணும் சொல்லி ஒரு கியூரியாசிட்டியா இருப்பீங்க. என்ன பண்ணணும் ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லி கன்ஃபியூஷனாவும் இருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்காம நீங்க டிசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா நிறைய மிஸ்டேக் பண்ண சான்சஸும் இருக்கு. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் கட்டாயமா என்ன பண்ணணும், இந்த வீடியோ பார்த்துட்டு தான் நீங்க உங்களோட டிசிஷன்ஸ்லாம் எடுக்கணும் ஓகேவா. என்ன அப்படின்னா ஜஸ்ட் நான் நிறைய மீட்டிங்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறைய டிஸ்கஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த தாட் எல்லாம் நான் நிறைய உங்க சார்பாக தான் நிறைய உங்களுக்காக நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பத்தி வந்து நான் டிஸ்கஸும் பண்ண போறேன் ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ நான் உங்களுக்காக கொடுத்துட்றேன் ஓகே. ஸோ மை செல்ஃப் ஐ மை டாக்டர் அபிலாஷ், டைரக்டர் ஆஃப் ஐகாம் கிளாஸஸ் ஓகே. நான் எப்படி இதெல்லாம் வந்தேன் அப்படின்றதெல்லாம் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொஸ்டினோட தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். என்ன அப்படின்னா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு +2 முடிச்சாங்க அப்படின்னா, அதுவும் எஸ்பெஷலி காமர்ஸ் குரூப்பா இருக்காங்க அப்படின்னா அவங்கலாம் அடுத்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிகாம் ஜாயின் பண்ண போறேன் ஜஸ்ட் லைக் தட் சொல்லுவாங்க. நீங்க யாரை போய் கேட்டாலும் ஒரு காமர்ஸ் குரூப் எடுத்துருக்க ஸ்டூடெண்ட் போய் கேட்டீங்க அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து பிகாம் படிக்க போறேன், பிகாம் படிக்க போறேன், பிகாம் படிக்க போறேன். நீங்க மோஸ்ட்லி போயிட்டு ஒரு 100 பேர்ட்ட கேட்டீங்கன்னா 90 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் பிகாம் தான் படிக்க போறேன்னு சொல்லுவான். ஏன் இன்ஃபேக்ட் 95 பேர் கூட என்ன பண்ணுவாங்கன்னா பிகாம் தான் படிக்க போறேன்னு சொல்லுவான். ஆனா நீங்க நான் வந்து நிறைய ஸ்கூல்ஸ்ல போய் பேசியிருக்கேன். ஆக்சுவலா நிறைய ஆடிட்டோரியம்ல நிறைய சொல்லியிருக்கேன். நார்மலா ஒரு பிகாம் படிச்சு முடிச்சாங்கன்னா என்ன சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்ல எல்லார்ட்டுமே கேட்பேன். அப்படி கேட்கும் போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா சேலரி வந்து சார் 10,000 கொடுப்பாங்க சார், 12,000 கொடுப்பாங்க சார், 15,000 கொடுப்பாங்க சார், அது மாதிரி ஒரு சேலரி சொல்லுவாங்க. நார்மலா இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டு ஒரு 3 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் காலேஜ் போய் ரெகுலரா இன்டர்னல் அசஸ்மெண்ட் செமஸ்டர் எல்லாம் எழுதி அவன் பாஸ் பண்ணி பிகாம் அவன் முடிச்சானா அவனுக்கு தர சேலரி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா ஒரு 12,000 ரூபாயில இருந்து ஒரு 15,000 ரூபாய் தருவாங்க. ஸோ 12,000 ருபீஸ்ல இருந்து ஒரு 15,000 ருபீஸ் சேலரி தான் நார்மலா இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு தராங்க. ஆக்சுவலா நீங்க நல்லா சூப்பர் டூப்பரான காலேஜ படிச்சு ஒரு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஆறீங்க, இல்ல உனக்கு ஆக்சுவலா நல்ல ஒரு நாலேஜ் இருக்கு, உன் ப்ரொஃபைலும் பக்கவா இருக்கு அப்படின்னா மேபி ஒரு 20,000 25,000 தர சான்சஸ் இருக்கு. ஆனா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிகாம்க்கு
ஓகே 90 to 95% ஆஃப் த பாசிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 12,000 to 15,000 salary தான் இண்டஸ்ட்ரியில தராங்க ஆக்சுவலா. சரி ஓகே சார், நாங்க இப்ப நல்லா ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறோம், எங்களுக்கு மாசம் வந்து ஒரு 80,000 ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறோம், இல்ல நாங்க 1 லட்சம் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறோம், இல்ல ஒரு 2 லட்சம் ஏர்ன் பண்ண நினைக்கிறோம், எங்களால் ஏர்னே பண்ண முடியாதா? அப்ப பிகாம் நீங்க என்ன ஒர்த் இல்லைன்னு சொல்றீங்களா சார்? நான் அதெல்லாம் இங்க பேசுறதுக்காக வரல, ஓகேவா? சோ அந்த கான்ட்ரவர்சிக்குள்ளலாம் உள்ள வரணும் நான் திங்க் பண்ணல. நார்மலா ஒரு பிகாம் படிச்சீங்கன்னா நீங்க நான் சொன்ன மாதிரி ஒரு 12,000 15,000 salary தான் கிடைக்கும். ஆனா நீங்க அதுவே நான் சொல்ல போற நெக்ஸ்ட் நான் கொடுக்கக்கூடிய கரியர் கைடன்ஸ் நீங்க சேர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு அதுல என்ன ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்கு, எப்படி நீங்க ஏர்ன் பண்ண முடியும், எப்படி உங்க லைஃப் கரியர் செட்டில் பண்ண முடியும், எப்படி நீங்க ஆக்சுவலா நீங்களே ஓனா எப்படி பிராக்டிஸ்லாம் பண்ண முடியும்ன்றத பத்தி தான் நிறைய நான் பேச போறேன், ஓகேவா? ஆனா நீங்க ஒரு பிகாம் படிச்சா சம்பாதிக்க முடியாதா சார் அப்படின்ற ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்க மாட்டேன். நீங்க பிகாம் படிச்சா கட்டாயமா வந்து ஏன் உங்களால 1 லட்சம் சம்பாதிக்க முடியும், ஒரு மாசத்துக்கு 1 லட்சம், அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு 12 லட்சம் ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டா ஏர்ன் பண்ண முடியும். ஆனா எத்தனை வருஷம் சார் ஆகும்? மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 ல இருந்து 20 வருஷம் குறைஞ்சபட்சம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ நீங்க +2 வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு பிகாம் ஒரு 3 இயர்ஸ் படிச்சு முடிச்சுட்டு, ஓகேவா, திட்டத்தட்ட வந்து நீங்க படிப்பு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 16 வருஷம் 17 வருஷம் படிக்கிறீங்க. படிச்சு முடிச்சுட்டு நீங்க ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்க திருப்பி வேலைக்கு போய் ஒரு 15-20 வருஷம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உனக்கு ஒரு மாசத்துக்கு 1 லட்சத்துல இருந்து ஒரு வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய் நீங்க ஏர்ன் பண்றதுக்கு மினிமம் இட் வில் டேக் 15 to 20 இயர்ஸ். நீங்க ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது அந்த 1 லட்சம் ரூபாய் நீங்க சேலரி ஒரு மாசத்துக்கு வாங்கும்போது அந்த 1 லட்சம் ரூபாய் வேல்யூ ஒண்ணுமே இருக்காது, ரொம்ப டிக்ளைன் ஆயிருக்கும். அப்ப நாங்க என்ன சார் பண்றது? அதுக்கான ஃபுல் கைடன்ஸா உங்களுக்கு கொடுக்க போறேன். ஒரு காமர்ஸ் ஸ்ட்ரீம்க்குனே என்ன மாதிரிலாம் அவென்யூஸ் இருக்கு அதை பத்தி நான் உங்களுக்கு ஃபுல்லா அழகா சொல்ல போறேன். நீங்க பயங்கர ஃபோக்கஸ்டா நீங்க உங்க பேரண்ட்ஸ் அழகா நீங்க கேளுங்க. நான் உனக்கு ஒரு பாயிண்ட்டும் சின்ன குழந்தைக்கு சொல்லி தர மாதிரி என்னெல்லாம் பண்ணலாம், என்ன மாதிரிலாம் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு, எப்படிலாம் நம்ம டிராவல் பண்ணி எப்படிலாம் நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் நான் சொல்ல போறேன். அட் த சேம் டைம் நீ என்ன கரியர் ஸ்டெப்ஸ் எல்லாம் என்னெல்லாம் இருக்கு, என்னென்ன மாதிரிலாம் கோர்சஸ் இருக்கு அப்படின்ற பத்தி கைடன்ஸும் உங்களுக்கு அதிகமா கொடுக்க போறோம், ஓகேவா? ஸோ அதான் ஃபோக்கஸை கவனிச்சுக்க போறீங்க. நான் +2 முடிச்சது வந்து பாத்தீங்கன்னா 2011 நான் +2 வந்து முடிச்சேன், ஓகேவா? 2011 ஐ கம்ப்ளீட்டட் மை +2 முடிச்ச உடனே நான் வந்து ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு அப்புறமே என்ன பண்ண ஆரம்பிச்சேன், வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். நான் வேலைக்கு போகும்போது நான் சேலரி எவ்வளவு ரூபாய்க்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா திட்டத்தட்ட 4,000 rupees per month சேலரியில நான் ஸ்டார்ட் பண்ணேன். என் வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 4,000 rupees per month சேலரியில நான் என் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். 2011 நான் +2 முடிச்ச உடனே, ஓகே, ஒரு மாசத்துக்கு பார்ட் டைமா காலேஜ் படிக்கும்போது 4,000 ரூபாய் சம்பளத்துக்கு நான் வந்து என்னோட வேலையை ஆரம்பிச்சேன், ஓகேவா? என் வேலையை விடும்போது, ஓகே, என் வேலையை தூக்கி போடும்போது நான் டிராப் பண்ணியிருந்த சேலரி என்னோட பிக்சட் என்னோட வேரியபிள்லாம் எல்லாமே சேர்த்து நான் எவ்வளவு சேலரிக்கு ரீச் ஆனேன் அப்படின்னா ஐ வாஸ் டிராயிங் அரௌண்ட் 20 lakhs per annum. அதாவது ஒரு வருஷத்துக்கு 20 லட்சம் ரூபாய் சேலரி நான் ரீச் ஆனேன். எனக்கு எப்படி சார் கிடைச்சிச்சு? எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு? நான் எப்பயுமே எல்லா மீட்டிங்ஸையும் சொல்றதான், ஓகேவா? அதுக்கு வந்து ஒரு 4 ஃபேக்டர் இருக்கு. நிறைய பேர் மீட்டிங் அட்டனும் பண்ணிருப்பீங்க, ஓகேவா? ஸோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்லையும் சொல்லியிருப்பேன், என்ன லாஸ்ட் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்லையும், ஓகே, அதில் நிறைய +2 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண 2,800 பேர்கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்க. அதுலயும் நான் சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன்னா எனக்கு எப்படி இந்த சேலரி 20 லட்ச ரூபாய் கிடைச்சிச்சுன்னா எவ்வளவு வருஷம் தெரியுமா ஆச்சு? ஆக்சுவலா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷம் ஆச்சு. எனக்கு இந்த 20 லட்ச ரூபாய் சேலரி வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் கிட்ட நான் ஒர்க் பண்ணிருக்கேன். 2011 நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட சேலரி வந்து ஒரு 20 லட்ச ரூபாய் வர்றதுக்கு இட் டுக் மீ 13 இயர்ஸ். ஓகே, அஃப்கோர்ஸ் நான் 12th படிக்கும் போதே வேலைக்கு வந்துட்டேன். அப்ப நான் படிச்சுட்டு இருந்தது பிகாம், எம்காம், எம்பிஏ, எம்ஃபில், ஓகே, பிஹெச்டி, இது மாதிரி நான் இவ்வளவு படிச்சுட்டு இருந்தால இதெல்லாம் படிச்சு முடிக்கும் போது என்னோட சேலரி வந்து 20 lakhs கிடைச்சிச்சு. சார் 20 lakhs சூப்பர் சேலரி தானே சார்? எஸ், சூப்பர் சேலரி தான். ஆனா அது எனக்கு ரீச் ஆகிறதுக்கு திட்டத்தட்ட எவ்வளவு வருஷம் தெரியுமா ஆச்சு? ஆக்சுவலா 13 இயர்ஸ் என் டைம் ஆச்சு. ஓகே, இதெல்லாம் கூட விட்டுடுங்க. 20 லட்ச ரூபா நான் சேலரி நான் வாங்கிட்டு இருந்தேன்ல, அந்த கம்பெனில நான் வேலையை விடுற டைம்ல, அதாவது நான் வேலையை விடுற என் மைண்ட் ப்ரிப்பேர் ஆகும்போது என் பாஸ் என்னை கூப்பிட்டு சொல்றாங்க, இல்ல நான் உனக்கு வந்து ஆக்சுவலா சேலரி கம்மியா தரனால நீ இப்படி திங்க் பண்றேன், நான் அந்த மாதிரிலாம் திங்கே பண்ணல, நான் உனக்கு நிறைய அமௌண்ட் தரலாம் தான் மைண்ட்ல வச்சிருக்கேன், உனக்கு நான் சேலரியை 24 lakhs தரேன். 24 lakhs நான் 4 lakhs உனக்கு எக்ஸ்ட்ரா வர மாதிரி ரெவன்யூ வர மாதிரி நான் பிளான் பண்ணிருக்கேன், ஒரு 4 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா தரேன்.
நான் ஸ்டில் நான் என்ன பண்ணேன்னா இல்லை எம்ப்ளாய்மெண்ட்லாம் வேண்டாம், யார்கிட்டயும் ஒர்க்கே பண்ண வேண்டாம், நம்மளே ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சொல்லுதான் ஐ ஹவ் ஸ்டார்டட் மை ஓன் அகாடமி. நான் அகாடமி ஸ்டார்ட் பண்ண ஓகேவா ஒரு 6 to 8 monthsல ஐ ஹவ் ஜென்ரேட்டட் அ ப்ராஃபிட் ஆஃப் 38 lakhs to 40 lakhs earn பண்ணேன். ஸோ நம்மளோட பொட்டன்ஷியல் அவ்வளோ இருக்கு. ஸோ நான் படிச்ச படிப்பு ஓகேவா, நான் வேலையை விட்டு வெளியே வரும்போது என்கிட்ட எதுவுமே கிடையாது. ஓகே, ஐ ஹேட் ஒன்லி மை எஜுகேஷன். அப்ப அதே மாதிரி படிப்பு லைஃப் சேஞ்ச் பண்ணுமா? நான் 20 லட்ச ரூபாய் ஏர்ன் பண்ணது எங்க இருக்கு, நான் 37 லட்ச ரூபாய் ஏர்ன் பண்ணது எங்க இருக்கு, இப்போ என்னோட நெட்வொர்க் என்ன இருக்குன்னு பார்த்தா சம்திங் டிஃபரெண்ட். எப்படி அதெல்லாம் மாறுது, எப்படி அதெல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கேட்டா மெயினா ஃபர்ஸ்ட் ரீசன் அந்த எஜுகேஷன். நான் உங்களுக்கு நிறைய மீட்டிங்ல சொல்லியிருக்கேன் ஓகேவா, நான் இந்த லெவலுக்கு ரீச் ஆகிறதுக்கு நான் ஒரு ஐகாம் கிளாஸஸ் டைரக்டா ரீச் ஆகிறதுக்கு இட் டுக் மீ 2011. நான் இன்னைக்கு இருக்கிறது 2026 ஓகேவா. 2026ல திருத்த ஒரு 16 வருஷம் கிட்ட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். திருத்த ஒரு 15ல இருந்து 16 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் இந்த லெவல் ரீச் ஆகிறதுக்கு டைரக்டர் பொசிஷன் வரதுக்கு எனக்கு 16 இயர்ஸ் டைம் ஆச்சு. அவங்களுக்கு ஆக்சுவலி ஆல்ரெடி இந்த பர்சன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, ஹிஸ் நேம் இஸ் கால்ட் CA ஷைலேந்திரன் சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தேன். அவரை பத்தி இன்ட்ரோ ஆல்ரெடி நிறைய மீட்டிங்ல சொல்லியிருக்கேன். ஸ்டில் திருப்பி உங்களுக்கு அதை எம்பசைஸ் பண்றேன். CA ஷைலேந்திரன் குவாலிஃபைட் அட் ஏஜ் ஆஃப் 22 இயர்ஸ்ல ஒரு குவாலிஃபை ஆயிட்டார். இன்னைக்கு CA குவாலிஃபை ஆகி ஃபர்ஸ்ட் ஜாபே அவருக்கு CEO அப்படின்ற போஸ்ட் தான் அவர் உள்ள வராரு. செகண்ட் ஒரு 1 இயர்க்குள்ள 1.5 இயர்ஸ்க்குள்ள அடுத்த ப்ரொஃபைல ஓகேவா அவருக்கு டைரக்டர்னு பொசிஷன் கிடைக்குது. ஸோ நான் பண்ண விஷயம் ஓகேவா கிட்டத்தட்ட ஒரு 16 இயர்ஸ் டைம் ப்ரோக்ரஸ் ஆகி ஓகேவா நான் ஒரு 16 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த டைரக்டர் பொசிஷனுக்கு நான் வந்ததுக்கு ஓகேவா அவரு வித்தின் 2 இயர்ஸ் ஃப்ரம் ஹிஸ் எஜுகேஷன் அவர் படிச்சு முடிச்சு 2 இயர்ஸ் என்ன பண்றாருன்னா அந்த கம்பெனிக்கு டைரக்டரா வர்றாரு. இதை பத்தி நான் ஒரு வீடியோவும் நான் பிளே பண்றேன், நீங்க ஜஸ்ட் அதை பாருங்க ஓகேவா. அதை நான் ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பேன், இதை பத்தி டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். அப்போ ஒரு விஷயத்த நான் ஒரு 16 வருஷம் பண்ண ஒரு விஷயத்த ஒரு 2 வருஷத்துல பண்றாங்கன்னா அந்த டைம் சேவ் எதனால நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனால தான் நடந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இன்னைக்கு கொடுக்க போற கைடன்ஸை கிளியரா கேளுங்க ஓகேவா. அதுக்கப்புறம் நீங்க என்ன படிக்கணும், எதோட சேர்ந்து படிக்கணும், ஏதோ தனியா படிக்கலாமா வேண்டாமா, அது எல்லா கன்ஃபியூஷன்ஸ்க்கும் நான் இதுல கிளியரா எலாபரேட்டா கிளியரா சொல்ல போறேன். அதெல்லாம் அழகாக கவனிச்சே வரணும் ஓகேவா. நான் அந்த வீடியோ பிளே பண்ணி முடிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பேச போறேன் உங்களுக்கு சொல்றேன். நீங்க நம்ம கம்பெனிக்கு இன்னைக்கு அவருக்கு ஆக்சுவலா டைரக்டரா போட்டிருக்க ஐகாம் கிளாஸஸ் ஒரு ஓனர்ஷிப் கொடுத்திருக்க ஆக்சுவலா ஓகேவா. அவரை இங்க வெல்கம் பண்ண நினைக்கிறேன். அவர் பேரு CA ஷைலேந்திரன். ஸ்டேஜ் வாங்க சார். ஓகே, அவர் ஏஜ் 24 இயர்ஸ். 24 இயர்ஸ்ல 1000 பேர் படிக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல இன்னைக்கு அவர் ஒரு டைரக்டர், அதாவது டாப் மோஸ்ட் பொசிஷன் இருக்காரு. நான் அந்த டைரக்டர் போஸ்டுக்கு வர்றதுக்கு 15 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கேன். சொன்ன 2011 இப்போ பண்ணிட்டு இருக்கேன். புரிஞ்சுச்சா? அதாவது எப்படின்னா ஆக்சுவலா ஒரு கோஆர்டினேட்டர் ஆரம்பிச்சு ஃபேக்கல்ட்டில ஆரம்பிச்சு ஓகே பிசினஸ் ஹெட் ஆகி ஓகேவா அகாடமிக் ஹெட் ஆகி அதுக்கப்புறம் அகாடமி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பிரைவேட் ஆரம்பிச்சு இதில் வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 15 வருஷம் நான் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு டைரக்டா அந்த டைரக்டர் பொசிஷனுக்கு வர்றதுக்கான ஒரு சான்ஸ் வந்தது. அது எப்படி சார் வந்தது? அழகா இருக்கனால வந்துச்சா? அப்படிலாம் கேட்டா கிடையாது. நினைக்கிறேன் ஆக்சுவலா எப்படி கிடைச்சிச்சுன்னா அந்த CA அந்த குவாலிஃபிகேஷனுக்கு வேல்யூ இருக்குன்னு சொல்றோம். 22 இயர்ஸ்ல he becomes CA, 23 இயர்ஸ்ல he becomes CEO of one company, 24 இயர்ஸ் he become director of one company. டைரக்டர் தெரியுமா? ஓனர் ஆஃப் தி கம்பெனி. இன்னைக்கு நான் ஒரு டைரக்டர் பொசிஷன் அவர் கொடுக்குறேன், என் கம்பெனில ப்ராஃபிட்ஸ் ஈக்குவலண்டா கொடுக்குறேன். இதெல்லாம் நான் சொல்றேன்னா அதுக்கு ரியலாவே எது காரணம் கேட்டா அந்த CA ஓட குவாலிஃபிகேஷன். அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் கேட்டா பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணணும் ஓகேவா. சோ அதுக்காக திருப்பி ஒரு டைம் நம்ம கிளாப் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க ஓகேவா. ஸோ நான் சொன்ன மாதிரி லைஃப் சேஞ்ச் பண்ணுமானா சேஞ்ச் பண்ணும். அவரும் காமர்ஸ் கிராஜுவேட் தான். அவரும் உங்களை மாதிரி +1 +2ல காமர்ஸ் குரூப் எடுத்து ஓகே நம்ம குரூப்பை நிறைய பேர் டிஸ்கிரிமினேட்டே பண்ணியிருப்பாங்க. இது 3rd குரூப் தானே, இது 4th குரூப் தானே, இதுக்கு என்ன ஸ்கோப் இருக்கு? ஏன்னா ஒரு சயின்ஸ்க்கு இருக்க ஒரு ஸ்கோப்னு சொல்றாங்களா, அது காமர்ஸ்க்கு கிடையாதுன்னு சொல்றாங்க. உண்மையை சொல்றேன், காமர்ஸ்க்கு அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கு. நம்ம அந்த ரைட் கோர்ஸை சூஸ் பண்றது கிடையாது. அந்த ரைட் கோர்ஸ் சூஸ் பண்றதுக்கு என்னெல்லாம்
இருக்குன்றதை தான் நான் இந்த வீடியோ ஃபுல்லா உனக்கு அழகா சொல்ல போறோம். ஓகேவா? நார்மலா நீங்க இப்ப +2 முடிச்ச உடனே நீங்க என்ன திங்க் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா, வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் சார்? நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சார் எடுக்கணும்? நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சார் எடுக்கணும்? நீங்க எல்லாம் என்ன திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க? நார்மலா சொல்றேன், நீங்க என்ன திங்க் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா, +2 முடிச்சிட்டோம், ஓகே, காமர்ஸ் குரூப் எடுத்துட்டோம், ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண திங்க் பண்ணுவீங்க? நீங்க எல்லாருமே வந்து பிகாம் தான் படிக்கணும் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. கரெக்டா? எல்லாமே என்ன திங்க் பண்ணி, நான் பிகாம் போக போறேன், நான் பிகாம் ஜாயின் பண்ணுவேன், பிகாம் ஜாயின் பண்ண போறேன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பிகாம் படிச்சாங்கன்னா அதோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் ஒரு 12,000 to 15,000 தான் ஸ்டார்டிங் சேலரி கொடுப்பாங்க. நீ ஒரு 1 லட்சம் ஏர்ன் பண்ணணும்னா இட் வில் டேக் மினிமம், நான் சொன்ன மாதிரி ஒரு 15-20 இயர்ஸ் ஆகும் ஆக்சுவலா. சரி சார், நீங்க பிகாம் பத்தி சொல்லுங்க சார் ஆக்சுவலா அப்படி சொன்னீங்கன்னா நம்ப மாட்டேன். நான் இன்னொரு விஷயம் சொல்ல நினைச்சேன். நான் பிகாம் படிச்சு முடிச்சு 3rd இயர்ல பிளேஸ்மெண்ட், அதாவது எனக்கு பிளேஸ்மெண்ட்ல எனக்கு என் காலேஜில் ஆஃபர் பண்ண சேலரி எவ்வளவு தெரியுமா? 8,000 rupees. 8,000. நம்பலாம் என் ஆஃபர் லெட்டர் நான் போட்டோ எடுத்து நான் உனக்கு ஆக்சுவலா போட்டு வைக்கிறேன், நீ எப்போ வேணா பாருங்க. ரெகுலா சொல்ல எனக்கு சேலரி கொடுத்தது 8,000 rupees. அந்த டைம்ல 8,000 பெரிய அமௌண்ட் கிடையாது ஆக்சுவலா. ஓகேவா? அப்பயும் அந்த அமௌண்ட் அது ஆக்சுவலா ரொம்ப கம்மி தான். ஏன்னா அந்த டைம்ல நான் பார்ட் டைமா என் வேலையை 3rd இயர் முடிச்சோன்னே என் பாஸ் எனக்கு பிக்ஸ் பண்ண சேலரி 40,000 to 45,000 per month. 40,000 45,000 சேலரி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனா இவங்க 8,000 தான் எனக்கு சேலரி ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாங்க. வீட்டில் என்னன்னு வச்சிருக்கேன் நான். ஓகேவா? என்னோட சர்டிபிகேட் ஃபைல் அப்படியே வச்சிருக்கேன். ஸோ ஸ்டில் நான் சொல்றேன், அதுக்கு ஒர்த் இல்லைன்னு சொல்ல வரல, அதோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் அவ்வளவுதான். ஓகேவா? நீங்க ஒரு பிகாம் ஒரு முடிச்சீங்கன்னா அதுக்கு ஒரு 15 இயர்ஸ் ஆகும். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை கொடுப்பாங்க. ஸோ ஒரு பிகாம் நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பிகாம்ல வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு ஜென்ரல்னு இருக்கு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி பேங்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, பேங்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, அப்புறம் வந்து பிகாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. ஆனா ஒன்று சொல்லட்டா, நீ இதுல எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் சரி, ஓகேவா, உனக்கு தரப்போற சம்பளம் அதே தான். இது ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சேஞ்சஸும் இருக்காது. சார் நான் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் படிச்சிருக்கேன் சார், எனக்கு அளவுக்கு எனக்கு அதுக்கு ஆக்சுவல் வேல்யூ இருக்குமா சார் அப்படிலாம் கேட்டீங்கன்னா சத்தியமா ஒன்றும் இருக்காது. ஓகே, இவங்களுக்கு பிகாமுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் தேவைப்படுது, அதனால தேர் கிரியேட்டிங் அஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். ஏன்னா அப்பதான் நிறைய அட்மிஷன்ஸ் விழும். ஓகேவா? அண்ட் மோர் ஆர் லெஸ் யூஜிசிக்கு ஒரு ஸ்கேல் இருக்கும். ஓகேவா? இவ்வளவு பேர் தான் அட்மிஷன் போட முடியும். ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு கிளாஸ் ரூம்ல 70 பேர் தான் இருக்கணும், ஒரு செக்ஷனுக்கு வந்து 70 பேர் தான் இருக்கணும், 2 செக்ஷன் சேர்த்தா 140 பேர் தான் இருக்கணும். அவங்க ஏதோ ஒரு ரூல்ஸ் வச்சிருப்பாங்க, அதனால வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் மோர் ஆர் லெஸ் சார் நான் சிஎஸ் படிச்சா கம்பெனி செக்ரட்டரியா வந்து நான் ஆக்சுவலா போயிட்டு அது மாதிரி தான் ஒர்க்லாம் பண்ணலாமா? நான் வந்து அக்கௌண்டிங் ஃபினான்ஸ் படிச்சா அப்ப அக்கௌண்டிங் ஃபினான்ஸ்ல போய் நான் பயங்கரம் ஒர்க் பண்ண முடியுமா? அதெல்லாம் ஸ்பெஷலைசேஷன் கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்பெஷலைசேஷன் அளவுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கோ அதுக்கான நாலேஜோ இல்லை. ஏன் என்ன சார் நாலேஜ் இல்லைன்னு சொல்றீங்க? புரியல சார். நாங்க படிக்கிற நிறைய அக்கௌண்டிங்லாம் படிக்கிறோமே, நாங்க வந்து ஆக்சுவலா மேனேஜ் அக்கௌண்டிங் படிப்போம், நான் பார்த்தனே, அதுல இன்கம் டாக்ஸ் படிக்கிறோம் நான் பார்த்தோமேனா நீங்க எல்லாம் பார்ப்பீங்க. ஆனா எதுவுமே எப்படி பண்ணணும்னு தெரியாது. நீங்க ஒரு பிகாம் படிக்கிற கேண்டிடேட்டை போயிட்டு உங்க சும்மா வீட்டு பக்கத்துல எவனா ஒருத்தன் பிகாம் இருப்பான், யாரோ ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான், நீ யாரையா போய் உங்க சீனியர்ட்ட போய் கேட்டீங்கன்னா சார் உங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண தெரியுமான்னு கேளு, தெரியாதுன்னுவான். நீ பிஎஃப் பண்ண தெரியுமா கேட்டு தெரியாதுன்னுவான். இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ண தெரியுமா கேட்டு தெரியாதுன்னு சொல்லுவான். நீங்க அவங்ககிட்ட போய் என்ன கேள்வி கேட்டாலும் தெரியாதான் சொல்லுவான். ஏன்னா எதுவுமே அவனுக்கு பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அங்க கிடையாது. ஏன்னா நீ பண்ண போற எந்த பிகாம்லயுமே இதுல ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டா அந்த பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது பிராக்டிக்கல் ட்ரைனிங் அது வந்து இங்க கிடையவே கிடையாது. அதனாலதான் பிகாம் படிக்கிற யாருக்குமே சம்பளம் என்ன கொடுக்கறது ஆக்சுவலா அதிகமா கொடுக்கறது கிடையாது. 2, அடுத்த கேள்வி கேட்பீங்க, சார் நான் போய் டாப் காலேஜ்ல படிக்க போறேன் சார், டாப் காலேஜ்ல படிக்க போறேன். நான் கூட டாப் காலேஜ்ல படிச்சேன். ஓகேவா? நான் படிச்சது கவர்மெண்ட் காலேஜ், டாப் காலேஜ். ஓகேவா? நீ டாப் காலேஜ்ல அந்த காலேஜ்ல படிச்சா இல்ல இந்த காலேஜ்ல படிச்சா எந்த காலேஜ்ல படிச்சாலும் உனக்கு ஒரு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்னா நீ டாப் காலேஜ்ல படிச்சு அங்க நீ பயங்கர லட்சக்கணக்கில் செலவு பண்ணாலுமே உனக்கு 20,000 25,000 சம்பளம் கொடுப்பான். ஓகேவா? நீ எவ்வளவு பெரிய டாப் காலேஜ், என் ஃப்ரெண்ட்ஸ் தான் டாப் காலேஜ் தான் படிச்சாங்க. ஓகேவா? எல்லாம் பைசா இருக்குன்னு சொல்லி அந்த காலேஜ் போற இந்த காலேஜ் போறலாம் போனாங்க. பட் ஸ்டில் நான் சொல்றேன், அது இண்டஸ்ட்ரி அதெல்லாம் வேல்யூவே பண்ணாது, அதுக்கெல்லாம் சம்பளமும் கொடுக்காது. நீ பிகாம ஒரு நார்மல் உன் பக்கத்து வீட்டு தெருவில் போய் காலேஜ் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்ல பிகாம டாப் காலேஜ் சென்னையிலே போய் எங்க ஜாயின் பண்ணாலும் சரி, ஓகேவா, வேறெவர் யூ ஜாயின், இல்ல கோயம்புத்தூர்ல போனா சூப்பரா இருக்கு, நீ எங்க ஜாயின் பண்ணாலுமே சரி அதுக்கான லிமிடேஷனே என்னன்னா ஒரு 12,000 15,000 அதான் salary. ஓகேவா? இதான் பிகாமோட ஒர்த். இது வந்து ஹார்ட் ரியாலிட்டி. இதை நான் சொன்னா நிறைய பேர் வந்து ஆக்சுவலா இல்ல அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதான் ரியாலிட்டி. நீ போய் பிகாம் படிச்சு முடிச்சீங்கன்னா இதுதான் சம்பளம் கொடுக்குறாங்க ஆக்சுவலா.
அப்படின்னா சார் பிகாம் படிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? நீங்க பிகாம் அகைன்ஸ்டா? சி நானே பிகாம் படிக்கிறேன், எம்காம் படிச்சிருக்கேன், எம்பிஏ படிச்சிருக்கேன், எம்ஃபில் படிச்சிருக்கேன். நான் உங்களை படிக்காதீங்கன்னு சொல்ல ஆக்சுவலா, ஓகேவா? மை இன்டென்ஷன் இஸ் நாட் மேக்கிங் யூ டு நாட் டு ஸ்டடி திஸ். மை இன்டென்ஷன் இஸ் வெரி பியூர் ஹியர் இஸ் தட் இதோட ஒர்த் இவ்வளவுதான், ஓகேவா? இதுக்கு இவ்வளவுதான் என்னால ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க முடியும், இதுக்கு இவ்வளவுதான் அமௌண்ட் கொடுப்பாங்கன்றது என்னோட தாட் ப்ராசஸ் இவ்வளவுதான் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இண்டஸ்ட்ரியில இவ்வளவு பேர் பாக்குறேன் நான், ஓகேவா? இவ்வளவு பேர் கிளாஸ் படிக்க வராங்க. ஏன் பிகாம் படிச்சுட்டு சிஏ படிக்கிறவங்க எங்க கிளாஸ் வந்து பார்த்தா ஒரு 200 பேர் உட்காந்துருக்கான். ஏன் உட்காந்துருக்கான் ஒரு கிளாஸ் ரூம்ல? ஏன்னா பிகாமோட ஒர்த் அவனுக்கு என்னன்னு வேலைக்கு போனா தெரியும் நான் சொல்றேன், ஓகேவா? மூணாவது ரீசன் என்ன சார்? தேர்ட் ரீசன், பிகாமுக்கு போயிட்டு நீங்க ஒரு நார்மல் பிகாமுக்கு போய் நீங்க படிக்க போறேன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு காலேஜ்ல போனீங்கன்னா ஒரு பேர் மினிமம் ஒரு 40,000 50,000 என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சுவலா ஒரு செமஸ்டருக்கு ஃபீஸ் வாங்குவாங்க. ஒரு இயர்ல பிகாம் 3 இயர்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும், ஓகே? பிகாம் இஸ் ஃபார் 3 இயர்ஸ். இந்த பிகாம் 3 இயர்ஸ்க்கு ஒரு வருஷமும் நீங்க என்ன பண்றீங்க? 2 செமஸ்டர் இருக்கும் பிகாம்ல. ஃபர்ஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர். ஒரு செமஸ்டர் நீங்க 50,000 ஃபீஸ் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்போ 2 செமஸ்டருக்கு எவ்வளவு கட்டுறீங்க? ஆக்சுவலா 1 லட்ச ரூபாய் கட்டுறீங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய், 3 வருஷத்துக்கு 3 லட்ச ரூபாய் நீங்க கட்டிடுறீங்க. நீங்க 3 லட்ச ரூபாய் 3 லேக் ருபீஸ் போய் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க. நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த ஃபீஸ் இதோட இது ஆக்சுவலா கம்மியா இருக்கலாம், அதிகமா இருக்கலாம். ஆனா மோஸ்ட்லி இப்ப நான் சொல்லியிருக்க ஃபீஸ் ரொம்ப நாமினல் ஃபீ. இப்போ மோஸ்ட் ஆஃப் த காலேஜ்ல வந்து பிகாம்னா 60,000 70,000 80,000 1 லட்சம் கண்ணாபண்ணான்னு வச்சிருக்காங்க, ஓகேவா? ஸோ டாக்டர் சீட் ஈக்குவலான கொண்டு போயிடுவாங்க நினைக்கிறேன் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா. ஸோ 3 லட்ச ரூபா 3 லேக் ருபீஸ் நீ ஸ்பெண்ட் பண்ணி 3 லேக் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி 3 இயர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஓகேவா? 3 இயர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி 3 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி 3 லேக் ஸ்பெண்ட் பண்ணி நீ ஏர்ன் பண்ண போற இன்கம் எவ்வளோன்னு கேட்டா 12,000 ரூபாய். 12,000 ஏர்ன் பண்றதுக்காக இல்ல ஒரு 15 ரூபாய் ஏர்ன் பண்ண 15,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு ஏர்ன் பண்றதுக்காக நீங்க 3 வருஷம் டைம் நீங்க அதுல ஸ்பெண்ட் பண்றீங்க. உன் எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. 3 லட்ச ரூபாய் பைசாவும் போச்சு, ஓகேவா? நீங்க வேற 12,000 15,000 salary earn பண்றீங்க. இதுல இருந்து உங்க salary ஒரு 1 lakh rupees ரீச் ஆகிறதுக்கு மினிமம் நீ எவ்வளவு வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா ஒரு 15 இயர்ஸ் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் என்ன பொறுத்தவரைக்கும் மினிமமா. இப்படிலாம் நீங்க பண்ணி டைம் வேஸ்ட் பண்றதை விட நம்ம காமர்ஸ் குரூப்க்குனே சென்ட்ரல் கவர்மெண்ட், ஓகேவா, சில ஸ்பெஷல் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் கொடுத்துருக்கான். சோ இந்த கோர்ஸ் படிச்சா அப்ப என்ன சார் வேல்யூ சேஞ்ச் ஆகுமா? இதோட பயங்கரமா ஏர்ன் பண்ண முடியுமா? இதுக்கு வந்து இதுவா இருக்கா அதா இருக்கா? ஓகே, நீ இதெல்லாம் வந்து நீ அபிலாஷம் நம்ப வேண்டாம், ஓகேவா? நீ ஒரு எக்ஸ நம்பாத, ஒரு ஒய்ய நம்பாத, உன் பக்கத்துல நம்பாத. யூ வில் பிலீவ் மோர் ஆன் கூகுள், கரெக்டா? எங்க எல்லார விட நீ யாரை நம்புவ? கூகுளை தான் ரொம்ப நம்புவ, கரெக்டா? நமக்கு டாக்டர் டோலோ மெடிசன் கொடுத்தா கூட ஃபீவர் ரெடியூஸ் ஆகுமான்றதை நம்ம என்ன பண்ணோம்? டோலோ சைடு எஃபெக்ட்ஸ், டோலோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கிவிங் டோலோ, அப்படிதான் நம்ம செக் பண்றோம். நீ கூகுளே போட்டு பார்த்துக்கோன்ற. ஸ்டில் இப்போ யூடியூப்ல இதெல்லாம் சொல்லிட்டு போனா கூட நீ என்ன பண்ணு? கூகுளவே போட்டு பாரு. ஸோ வாட் இஸ் த மினிமம் salary will be earned if they are becoming CA? போட்டு பாரு. What is the salary which will be earned while becoming BCom? போட்டு பாரு, தப்பே கிடையாதுன்னு சொல்றோம், ஓகேவா? சோ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மலி ஒரு 3 ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இந்தியால ரெகனைஸ் பண்ணி இந்தியால பிராக்டிஸ் பண்ற கோர்ஸ்னு சொன்னா ஒரு 3 கோர்ஸ் இருக்கு, ஓகேவா? ஒன்னு சிஏன்னு இருக்கு, இன்னொன்னு சிஎம்ஏ அப்படின்னு ஒன்னு இருக்கு, ஓகே, இன்னொன்னு சிஎஸ் இருக்கு. இதெல்லாம் நான் ஃபுல் ஃபார்ம் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஒன்னு சிஏ, இன்னொன்னு சிஎம்ஏ, இன்னொன்னு சிஎஸ். இதெல்லாம் நான் சொன்னது இந்தியாவை பொறுத்த வரைக்கும், ஓகேவா? இது இல்லாம ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நிறைய இருக்கு. ஏசிசிஏன்னு இருக்கு, ஓகேவா? சிஎம்ஏ யூஎஸ் இருக்கு, சிஎஃப்ஏ இருக்கு, சிபிஏ, நிறைய there are lot of courses are there. Okay, these courses are called as global courses. Okay, these courses are called as என்ன courses? Global courses. இந்த குளோபல் கோர்சஸ் கொஞ்சம் ஓரமா வச்சிருவோம், கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேவா? குளோபல் கோர்சஸ்க்கும் இதுக்கு என்னன்றதை நான் கொஞ்ச நேரத்தை உங்களுக்கு சொல்றேன். பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவில கொடுத்துருக்க கோர்சஸை பத்தி நம்ம முதல்ல பேச வருவோம், ஓகேவா? அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சிஏன்னு இருக்கு, இன்னொன்னு சிஎம்ஏன்னு இருக்கு, இன்னொன்னு வந்து சிஎஸ்ன்னு இருக்கு. சிஏன்றது சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்லியிருக்க கோர்சஸ் உண்மையா ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ நான் சொல்லியிருக்க கோர்சஸ் இதை வந்து ஒரு ஆர்ட்ஸ் குரூப்னாலும் படிக்கலாம், ஒரு சயின்ஸ் குரூப்னாலும் படிக்கலாம். இதுதான் இருக்கலே ஒரு பெரிய அட்வான்டேஜ், ஓகேவா? இது வந்து ஆர்ட்ஸ் குரூப், அதாவது காமர்ஸ் குரூப்னாலும் படிக்கலாம், ஓகே, ஒரு சயின்ஸ் குரூப் படிச்சாலும் இதை படிக்கலாம். அதுதான் இதுல இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ். என்னன்னா சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட் உள்ள வந்து படிப்பான்.
ஏன்னா நீட் எக்ஸாம் எழுதுவாங்க. சப்போஸ் நீட்ல கெட் த்ரூ ஆகல, நீட்ல அவன் மார்க் எடுக்கல, ஓகேவா, நான் எனக்கு சீட் கிடைக்கல, அப்ப அடுத்த என்ன பண்ணு யோசிப்பான். அடுத்த கரியர்ல நல்ல ஒரு பொசிஷன், நல்ல ஒரு இன்கம், ஓகேவா, நல்ல ஒரு டிசிக்னேஷன், ஓகேவா, நல்ல ஒரு பேர் இருக்க கோர்ஸ், ஓகே, நல்ல ஒரு ஃபெமிலியரான கோர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் இந்த சிஏன்னு சூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்னு வந்து சொல்றேன், அவங்க ஈஸியா கிளியரும் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே, ஏன்னா பயங்கர டெடிகேட்டாவும் இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி சயின்ஸ் குரூப்பும் இதை படிக்கலாம், ஆர்ட்ஸ் குரூப்பும் இந்த கோர்சஸ் எல்லாமே படிக்கலாம். ஸோ சயின்ஸ் குரூப்பும் கட்டாயமா இதை கேளுங்க. ஓகேவா? ஸோ ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ல சிஏன்றது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஎம்ஏன்றது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். ஓகே, சிஎம்ஏன்றது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். சிஎஸ்ன்றது கம்பெனி செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சிஎஸ்ன்றது ஒரு கம்பெனி செக்ரட்டரி. சார் ஓகே சார், இதெல்லாம் ஓகே, நீங்க டெஃபினேஷன்லாம் கொடுக்காதீங்க, எங்களுக்கு ஆல்ரெடி தெரியுது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகாம் படிக்கும் போது இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்துமே நான் சொன்ன மாதிரி ஏர்னிங்ஸ் வந்து ஒரு 12,000 to 15,000 தான் நீங்க ஒரு மாசத்துக்கு ஏர்ன் பண்றீங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிக்கிறீங்க, ஒரு சிஏ படிக்கிறீங்க, இல்ல ஒரு சிஎம்ஏ குவாலிஃபை ஆயிட்டீங்க, ஒரு சிஎஸ் குவாலிஃபை ஆயிட்டீங்க, ஒரு சிஏ குவாலிஃபை ஆறீங்கன்னா, இந்த மாதிரி சிஏ எல்லாம் குவாலிஃபை என்ன சார் சம்பளம் இண்டஸ்ட்ரியில தருவாங்க? நார்மலா ஒரு ஆவரேஜா ஒரு என்ட்ரி லெவல்ல நீங்க பாஸ் ஆகி, இன்னைக்கு தான் பாஸ் ஆயிருக்கீங்க, நாளைக்கு நீ வேலை தேடுற, இந்த மாசத்துல எனக்கு எவ்வளவு சார் சம்பளம் கொடுப்பான்? பேர் மினிமம் ஒரு 80,000 ஒரு மந்த்ல இருந்து 1 lakh வரைக்கும் கொடுப்பாங்க. இதுதான் இண்டஸ்ட்ரியோட ஸ்டாண்டர்ட். ஓகேவா? ஒரு 80,000ல இருந்து ஒரு 1 lakh rupees வரைக்கும் சம்பாதிக்கணும். நீ ஒரு 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற, ஒரு 2-3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறீங்கன்னா உங்க சேலரி ரேஞ்ச் 1 lakh இருந்து 1,50,000 மாறும். அப்படி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணா 1,50,000 இருந்து 2 lakh சேலரி மாறதுக்கு சான்சஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு. நீ ஒரு 10,000 ரூபாயில இருந்து ஒரு 12,000 ரூபாய் 15,000 ரூபாயில இருந்து நீ ஒரு 1 லட்சம் வரதுக்கு 15 வருஷம் நீ டைம் ஸ்பெண்ட் பண்றனா, இங்க என்னவா நடக்கும் அப்படின்னா 1 லட்சம் சேலரி 2 லட்சம் மாறுறதுக்குலாம் மினிமம் ஒரு 2-3 years டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். சோ சார், நான் ஆல்ரெடி இங்க சொன்ன ஒரு பாயிண்ட் தான் இங்க ஆக்சுவலி திருப்பி ஹைலைட் பண்ண வந்திருக்கேன். ஓகே, 3 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி 12,000 ரூபாய் நீங்க ஏர்ன் பண்றதுக்கு நான் உனக்கு என்ன சொல்றேன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நீ டைம் வேல்யூ ஸ்பெண்ட் பண்றனா ஒரு 4 years டைம். ஓகேவா? ஒரு 4ல இருந்து ஓகே ஒரு மேக்ஸிமம் 5 years வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு 4ல இருந்து ஒரு 5 years நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னா உன்னால உன் சேலரிய ஒரு மாசத்துக்கு நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம்னா ஒரு 1 lakh rupees நீங்க ஏர்ன் பண்ணலாம்னு சொல்றேன். நீங்க ஒரு 1 lakh rupees salary earn பண்றதுக்கு நீங்க ஒரு 4ல இருந்து ஒரு 5 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஈஸியா நீங்க 1 lakh earn பண்ண ஆரம்பிச்சிடலாம்னு சொல்றேன். என்னோட பாயிண்ட் ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கோங்க. +2 முடிச்சு பிகாம்க்கு ஒரு 3 years டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, 12,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னா, நான் இங்க என்ன சொல்றேன், ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸை படிச்சு ஒரு 4 years to 5 years நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா 1 லட்சம் salary ஈஸியா earn பண்ணிடலாம்னு சொல்றேன். ஓகேவா? இதை நான் சொன்னல, என்ன நம்பாதீங்க. Don't believe on Dr. Abhilash. Okay, you believe on Google. Google போய் நீ போட்டு பாரு, what is the salary will be paid for the CA when we become CA அப்படி நீ போட்டு பாரு, ஆட்டோமேட்டிக்கா Google will give you an answers. ஓகேவா? சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு டைம் டியூரேஷன் ஒரு 4ல இருந்து 5 வருஷம் தான். ஓகேவா? இதெல்லாம் என்ன படிச்சாங்க, என்ன வேலை பார்ப்பாங்க, என்ன ப்ரொஃபைல் இருக்கும், இதெல்லாம் நான் லேட்டர் ஆன் டிஸ்கஸ் பண்றேன். இதுக்கு என்ன செலவாகும், இதெல்லாம் எங்க ரிஜிஸ்டர் பண்ணணும், இதை பத்தி நான் அழகா சொல்றேன். ஆனா ஸ்டில் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நான் மத்த இதெல்லாம் உங்களை பத்தி பேச வந்திருக்கேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி CA, CMA, இந்த CS இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ். என்ன அடுத்த கேள்வி கேட்பீங்க, சார் பிகாம் படிக்காதுன்னு சொல்றீங்களா, சிஏ மட்டும் தான் படிங்கன்னு சொல்றீங்களா, இது ரெண்டும் சேர்த்து படிக்க சொல்றீங்களா? இந்த எல்லா கேள்விக்கும் நான் 1 by 1 கிளியரா ஒரு இடத்துல நான் ஆன்சர் பண்றேன். ஓகேவா? இன்னும் ஃபோக்கஸ் நல்லா கவனிக்க ஆரம்பிங்க. நான் சொன்ன மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ல சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் தான் ஒரு இந்தியன் கோர்சஸ். இந்த ஏசிசிஏ, சிஎம்ஏ, யூஎஸ் எல்லாம் கோர்சஸ் கேட்டீங்கன்னா ஒரு குளோபல் கோர்சஸ். ஓகேவா? நம்ம இந்தியன் கோர்சஸ்க்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேலிட் ஜாஸ்தி. ஏன் குளோபல் கோர்சஸ் பண்ணக்கூடாதா சார் அப்படின்ற நான் பாயிண்ட சொல்ல வரல. ஓகேவா? நான் குளோபல் கோர்சஸ் படிக்காதீங்க அப்படிலாம் சொல்லாம இதே குளோபல் கோர்சஸ் தான் இருக்கு. பட் ஸ்டில் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு ரஷ்யால போயிட்டு ஒரு டாக்டர் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டாக்டர் அங்க படிச்சு வரான்னு வச்சுக்கோங்க, MBBS குவாலிஃபை ஆறான்னு வச்சுக்கோங்க, MBBS படிச்சு முடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் இந்தியாவுக்கு வந்து அவன் டாக்டரை பேஷண்ட்டை டச் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் இங்க ஒரு எக்ஸாம்ஸ் வச்சிருப்பாங்க, ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. இங்க எக்ஸாம் எழுதி நீ பாஸ் பண்ணனா, இங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சிருப்பாங்க, அது எழுதி நீ பாஸ் பண்ணனா இங்க டாக்டரா பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நீங்க ஆக்சுவலா என்னதான் இந்த ஏசிசிஏ படிக்கிறேன், நான் சிஎம்ஏ யூஎஸ் படிக்கிறேன், வேற என்ன குளோபல் கோர்ஸ் நீங்க படிக்கிறீங்கன்னு சொன்னாலுமே இந்தியாவில் இன்னைக்கு வரைக்கும் பிராக்டிஸ் பண்ண முடியாது. பிராக்டிஸ்னா சார் சிஏ கோர்ஸா என்னன்னு தெரியல, எங்களுக்கு பிராக்டிஸ்ன்னு சொல்றீங்களே சார். டாக்டர் கிளினிக் போட்டு பேஷண்ட் டெஸ்ட் பண்றாரா,
பேஷண்ட்லாம் ஊசி போறாரா, பேஷண்ட்டுக்கு ஆக்சுவலா வந்து டேப்லெட்ஸ் கொடுக்குறாரா. அதே மாதிரி நீங்க ஒரு அக்கௌண்டன்ட்டா, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டா ஒருத்தங்க டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், டாக்ஸை எப்படி கட்டணும், ஓகேவா, அவனுக்கு ஒரு ஜிஎஸ் ரிட்டர்ன் நீங்க ஃபைல் பண்ணி தரணும். அவனோட நீங்க எல்லாம் நார்மலா +2 படிச்சிருக்கீங்களா, P&L ஸ்டேட்மெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவீங்களா, அதுல சைன் பண்ணணும்னா கூட ஒரு சிஏனால தான் சைன் பண்ண முடியும். ஏசிசிஏ நீ எவ்வளவு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சாலும், அது என்னதான் குளோபல் கோர்ஸோ சொல்லி படிச்சாலுமே அதை இங்க ரெகக்னைஸ் இந்தியா பண்ணல. இந்தியா அவ்வளோ பவர்ஃபுல்லா என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த சிஎஸ்சிஎம்எஸ்சிஎஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அந்த பவரை மற்ற கோர்சஸ் எதுக்குமே கொடுக்கல. ஓகேவா, நான் இதெல்லாம் படிக்காதீங்கன்னு சொல்ல. இஃப் யூ வாண்ட் டு க்ளோ குளோபல், இஃப் யூ வாண்ட் டு கோ டு அப்ராட், நான் அங்கே போய் ஏர்ன் பண்ண போறேன், அங்கே போய் சம்பாதிக்க போறேன், எஸ் அஃப்கோர்ஸ் இங்கே ஏசிசிஏ பண்ணலாம், சிஎம்ஏ யூஎஸ் பண்ணலாம், ஓகேவா, சிபிஏ பண்ணலாம். தெர் ஆர் லாட் ஆஃப் கோர்சஸ் ஆர் தேர், சிஎஃப்பி பண்ண, இதெல்லாம் நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து அதுக்குள்ளெல்லாம் டினைலாம் பண்ணல. ஓகே, ஆனா பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்க டிமாண்டுக்கு, இந்தியாவில் இருக்க ஆக்சுவலா பாப்புலேஷனுக்கு, இந்தியாவில் இருக்க கம்பெனிஸ்க்கு, இந்தியாவில் இருக்க ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ்க்கு, இந்தியாவில் இருக்க சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் சோல் ட்ரேடர்ஸ்க்கு அவ்வளோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் செய்யப்படுறாங்க. ஆனா டிமாண்ட் அவ்வளோ, ஏன்னா ஆக்சுவலா இங்க ஆளுங்களே இல்ல, அவ்வளோ டிமாண்ட் இருக்கு. அந்த மாதிரி இந்தியன் கோர்சஸ் நீங்க படிக்க ஆரம்பிங்கன்னு சொல்றேன். ஓகே, திஸ் இஸ் வாட் மை தாட் ப்ராசஸ். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த சிஏ படிச்சானா என்ன சார் பண்ணுவாங்க, ஒரு சிஏ படிச்சு முடிச்சா என்ன சார் வேலை செய்வாங்க, நான் ஒரு 2 விதமா நீங்க சொல்ல போறேன். நான் இதை படிச்சு முடிச்சா என்ன வேலை செய்வாங்க, இது முதல்ல உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். 2, இதெல்லாம் படிக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர், எவ்வளவு செலவாகும், எங்க படிக்கலாம், எதோட எதை சேர்ந்து படிக்கலாம், நான் பிகாமோட சேர்ந்து சிஏ பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இல்ல சிஏ மட்டும் தான் பண்ணணுமா, இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நான் 1 by 1 ஆன்சர் பண்ண போறேன். சரி, நான் வந்து இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நான் படிக்கணுமா சார், இதை படிச்சா எனக்கு என்ன சார் கிடைக்கும், நான் ஒரு பிகாம் படிக்கிறேன், அதுக்கு ஒரு 12,000 சேலரி கிடைக்குதுன்னா, அப்புறம் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறேன், எனக்கு ஆக்சுவலா 1 லட்சம் நீங்க சேலரி தரேன்னு சொல்றாங்க, ஒரு 80,000 சேலரி தரேன்னு சொல்றாங்கன்னா, நான் வெறும் சேலரிக்காக இந்த படிக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. நான் ஒரே விஷயம் சொல்லிடுறேன், சேலரிக்காக மட்டும் சொல்லல. ஓகேவா, எஸ் அப்கோர்ஸ் நமக்கு ஒரு இன்கம் வந்துச்சுன்னா அதோட சேர்ந்து என்ன கிடைக்கும்னா மெயினா ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒருத்தன் சிஏன்னு ஒருத்தங்க சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரைடு இருக்குன்னு சொல்றோம். ஓகேவா, அது வந்து ப்ரௌடா சொல்லலாம், நான் வந்து ஒரு குவாலிஃபைட் சிஏ, நான் வந்து ஆக்சுவலா ஒரு குவாலிஃபைட் சிஎம்ஏ, ஒரு குவாலிஃபைட் சிஎஸ் சொல்லி என்ன பண்ணலாம், நீங்க ஒரு அதுல ஒரு ப்ரௌட் இருக்கு, அப்ப அதுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் நீங்க உங்களுக்கு கெயின் ஆகும். 2 சொன்ன மாதிரி ஏர்னிங்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, இந்த 3rd ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து உங்க அப்பா அம்மா மத்தியிலே ஆக்சுவலா வந்து நீ ஒரு ஃபவுண்டேஷன் லெவலே முடிக்கிற, ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் சொல்லுவோம், அது முடிச்சாலே வீட்டுல உனக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, உன் சுத்தி இருக்க சரௌண்டிங்ஸ் வந்து உனக்கு மாறும்னு சொல்றோம். ஓகேவா, இன்னொன்று வந்து நாளைக்கு உனக்கு ஒரு பொண்ணே பாக்குறாங்க, ஓகேவா, இல்ல ஒரு பையனே பாக்குறாங்கன்னா, ஆக்சுவலா நாளைக்கு நீங்க குவாலிஃபைடா இருக்கனா, ஓகே, உனக்கு அதெல்லாம் ஆக்சுவலா வந்து ஒரு கிரெடிபிலிட்டி இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றோம். ஓகே, உனோட கிரெடிபிலிட்டி, ஓகே, உனோட குவாலிஃபிகேஷன் வந்து உனக்கு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணும்னு சொல்றோம். ஓகே, சோ அதுக்கு வந்து நீங்க கட்டாயமா இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கணுமானா 100% படிக்கணும். ஓகே, நான் அந்த பொண்ணு பாக்குற பையன் பார்க்க சும்மா ஜோக்கா சொன்னேன், பட் ஜென்ரலா சொல்றேன், இந்த மாதிரி கிரெடிபிலிட்டி வந்து உங்களுக்கு கட்டாயமா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றோம். ஓகே, நார்மலா ஒரு சிஏ படிச்சு முடிக்கிறாங்கன்னா உங்க எல்லாருக்கும் ஒரு மைண்ட்ல பிம்பம், எல்லாருக்கும் இந்த கோர்ஸ் எடுக்கும்போது சிஏ பத்தி லைட்டா சொல்லியிருப்பாங்க. ஸ்டில் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க போது. ஓகேவா, ஒரு சிஏ படிச்சு முடிச்சா என்ன சார் வேலை செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க நம்மள ஆடிட் பண்ணுவாங்கன்னு சொல்வீங்க. ஓகேவா, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணுவாங்கன்னு சொல்வீங்க. ஆனா அந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலா ஒரு சிஏ படிச்சு முடிச்சா நிறைய வேலை இருக்கு, நிறைய ப்ரொஃபைல்ஸ் இருக்கு. அதுல ஆடிட்ன்றது ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ப்ரொஃபைல்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, அது ஒரு ஒன் ஆஃப் த டாஸ்க்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா, சோ நார்மலா ஒரு சிஏ படிச்சா என்ன சார் செய்வான், எக்ஸாம்பிள் உங்க கையில ஒரு 5 லட்ச ரூபாய் கேஷ் இருக்கு, நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் திங்க் பண்றேன், நீங்க தான் சிஏன்னு வச்சுக்கோங்க. இப்ப இருக்க ஒரு பர்சன் தான் இவன் தான் சிஏன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து ஒரு 5 லட்ச ரூபாய் கேஷ் வச்சிருக்கேன், நான் ஒரு இன்வெஸ்டர். ஓகே, நான் ஒரு பைசா இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றது, நான் ஒரு பியூட்டிஷியன் பிசினஸ் இருக்கு அதுல இன்வெஸ்ட் பண்றதா, இல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு அதுல இன்வெஸ்ட் பண்றதா, இல்ல ஒரு ஜிம் இருக்கு ஜிம்ல இன்வெஸ்ட் பண்றதான்னு சொல்லிட்டு எனக்கு யோசனை ஜாஸ்தியா இருக்கு. எதுல போட்டா எனக்கு லாபம் அதிகமா கிடைக்கும் எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஒரு அக்கௌண்டிங் பேக்ரவுண்டா இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டா இல்ல, எனக்கு அக்கௌண்ட்ஸ் பத்தியும் எதுவும் நாலேஜும் இல்ல. நான் ஒரு சிஏ கிட்ட போயிட்டு சார் நான் இந்த மாதிரி ஜிம் பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் சார், இந்த மாதிரி ஒரு பியூட்டிஷியன் பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் சார், நான் இந்த மாதிரி ஆக்சுவலா சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் சார் சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்றீங்க, இந்த மாதிரி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன் சார் நான் சொன்னேன்னா, அப்போ ஒரு சிஏ சொல்லுவான் அனாலிசிஸ் பண்ணிட்டு, சார் நீங்க ஆக்சுவலா இந்த மாதிரி ஜிம் பிசினஸ் ஆரம்பிச்சா இவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் சார், இந்த மாதிரி ஆக்சுவலா பியூட்டிஷியன் பிசினஸ் ஆரம்பிச்சா இந்த ப்ராஃபிட் கிடைக்கும் சார், சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சா இவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் சார் சொல்லிட்டு அவரு ஒரு ஃபிகர் சொல்லுவார். ஓகேவா, இந்த மாதிரி நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு லாபம் கிடைக்கும், இத்தனை வருஷத்துல நீங்க போட்ட பைசாவை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சிஏ வந்து தேவைப்படுவாங்க. அப்பனா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு கட்டாயமா சிஏ தேவைப்படுவாங்க. சார்
என்ன சார் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க மட்டும் தான் சிஏ தேவைப்படுவாங்கன்னா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவன் தேவைப்பட மாட்டானா? ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு சிஏ தேவைப்படுவாங்க. அது ஆரம்பிச்ச பிசினஸ் நல்லா போகுதா இல்லையா, நல்லா ரன் ஆகுதா இல்லையா? இப்ப எக்ஸாம்பிள் ஸ்கூல் ஜாயின் பண்ணிட்ட, நல்லா படிக்கிறேன், எப்படி செக் பண்ணுவாங்க? குவார்டர்லி எக்ஸாம்ஸ், ஹாஃப்லி எக்ஸாம்ஸ், மிட் டர்ம் எக்ஸாம்ஸ், ஓகே, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி தானே டெஸ்ட் பண்ணி அசஸ் பண்றாங்க. அதே மாதிரி தான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ரன் பண்றாங்கன்னா அந்த கம்பெனிக்கு அந்த பிசினஸ் நல்லா போகுதா இல்லையான்றத நம்ம என்ன பண்ணுவோம்? ஆடிட்னு பண்ணுவோம். ஆடிட்னா செக் பண்ணுவோம், இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இன்ஸ்பெக்ட்லாம் பண்ணி இவ்வளவுதான் இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கான், இவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ணா இத்தனை வருஷத்துல அவன் போட்ட பைசாவை எடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்லாம் பண்ணி ரிப்போர்ட்லாம் பண்ணுவாங்க. அப்பனா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னாலும் சிஏ கிட்ட போறீங்க, ஒரு கம்பெனி நல்லா ரன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணனாலும் சிஏ கிட்ட போறீங்க, ஒரு கம்பெனி வேண்டாம் க்ளோஸ் பண்ணினாலும் நீங்க சிஏ கிட்ட தான் போற மாதிரி இருக்கும். என்ன சார் க்ளோஸ் பண்ணா ஏன் சிஏ கிட்ட போகணும்? நான் பாட்டு பூட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆக்சுவலா அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஒரு கம்பெனி க்ளோஸ் பண்ணனா நம்ம கிட்ட கடன் இருக்கும், ஓகேவா, நம்ம நிறைய கிரெடிட் கொடுத்துருப்போம், அப்ப கிரெடிட்டாஸ்லாம் நம்ம செட்டில் பண்ணணும், நம்ம நிறைய பைசா வாங்க வேண்டியது இருக்கும், அப்ப டெட்டாஸ்லாம் அமௌண்ட் செட்டில் பண்ணணும், இந்த டெட்டாஸ் நம்ம கிட்ட அமௌண்ட் செட்டில் பண்ணி நம்ம கிட்ட அமௌண்ட் பைசா வாங்கணும், ஓகேவா. அந்த மாதிரி ஆக்சுவலா பேங்க் அக்கௌண்ட் வந்தா பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாமும் இருக்கு, ஓகேவா. இதெல்லாம் பண்றதுக்கும் சிஏ வந்து ஹெல்ப் பண்ணுவான். அப்பனா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சிஏ தேவை, ஒரு பிசினஸ் நல்லா ரன் பண்ணனாலும் சிஏ தேவை, ஒரு பிசினஸ் க்ளோஸ் பண்ணி ஓகே என் பண்ணனாலும் ஒரு சிஏ தேவை. அப்பனா ஸ்டார்ட், ஓகேவா, ரன், ஓகேவா, அதாவது க்ளோஸ், இந்த மாதிரி எல்லாமே பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றது, ரன் பண்றது, க்ளோஸ் பண்றது, இது எல்லாத்துக்கும் நம்ம சிஏவை அப்ரோச் பண்ணும். அப்பனா எப்ப இப்ப எனக்கு உடம்பு சரியில்லை டாக்டர் கிட்ட போவேன், எனக்கு ஆக்சுவலா வாமிட் எடுது டாக்டர் கிட்ட போவேன், ஆக்சுவலா எனக்கு கண்ணு வலிக்குது டாக்டர் கிட்ட போவேன். அப்போ எல்லாத்துக்கும் டாக்டருக்கு ஒரு ஸ்கோப் இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சிஏ கிட்ட போவேன், ஒரு பிசினஸ் ரன் பண்ணாலும் சிஏ கிட்ட போவேன், ஒரு பிசினஸ் நான் க்ளோஸ் பண்ணாலும் சிஏ கிட்ட போவேன். அப்ப டிமாண்ட் இருக்குமான்னு கேட்டா ஹை டிமாண்ட் இருக்கும். இதுதான் சிஏ படிச்சு முடிச்சா அவங்க பாக்குற வேலை. ஏன்னா அடுத்த கேள்வி கேட்பீங்க, சார் இது எப்படி சார் படிக்கிறது, என்ன லெவல் கேட்பீங்க. ஸோ இதை நான் சொல்றதுக்கு முன்னாடி மற்ற கோர்சஸை பத்தியும் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் என்ன கேட்டா சிஎம்ஏ அப்படின்னு சொல்றாங்க. சிஎம்ஏனா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். சார் அதை படிச்சு முடிச்சா என்ன சார் பண்ணுவாங்க? நார்மலா ஒரு சிஎம்ஏ படிச்சு முடிச்சாங்க என்ன சார் பண்ணுவாங்கன்னா இந்த ஃபினான்ஸ்னு சொல்லுவோம். ஃபினான்ஸ்னா லைக் இப்போ நம்ம வந்து ஆக்சுவலா போன வருஷத்துல எவ்வளவு செலவு பண்ணோம், இந்த வருஷம் எவ்வளவு செலவு பண்ணோம், நான் ஒரு பட்ஜெட்னு போட்டேன், அந்த பட்ஜெட்டுக்கும் ஆக்சுவலா நீங்க எவ்வளவு செலவாச்சு, இந்த மாதிரி கம்பேரிஷன் பண்றது, எம்ஐஸ் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்றது, ஓகேவா. ஒரு பிசினஸ் இருக்குன்னா ஒரு பிசினஸ் பண்ற அந்த பிசினஸ் பண்ணக்கூடிய அந்த மார்க்கெட்டிங் பீப்புளும், ஓகேவா, அக்கௌண்டன்ட்டுக்கும் ஒரு பிரிட்ஜ் கேப் இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டிங் பண்ற நல்லா செலவு பண்ணணும்னு ஆசைப்படுவான், அக்கௌண்டன்ட் செலவை கம்மி பண்ணணும்னு திங்க் பண்ணுவான். அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு மிடிலா ஒரு பர்சன் தேவை, பிசினஸையும் ஃபினான்ஸையும் மேனேஜ் பண்ண பிசினஸ் ஃபினான்ஸ்க்கு ஒரு ஆள் தேவைப்படுவாங்க. இந்த மாதிரி ஒர்க்லாம் சிஎம்ஏ பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்னதான் லைட்டா உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடா அந்த மாதிரி இருக்கும், ஓகேவா. அந்த டேர்ம் உங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் லோக்கலா சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிள் இந்த மார்க்கரை நான் மேனுஃபேக்சர் பண்றேன், இந்த மார்க்கரை எனக்கு விற்கிறது 25 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 25 ரூபாய் செலவாச்சுன்னா 25 ரூபாய் என்கிட்ட விற்கிறாங்கன்னா உங்களுக்கு லாபமே இருக்காது. அப்ப இந்த மார்க்கரை எவ்வளவு காஸ்ட் செலவை கம்மி பண்ணாதான் எனக்கு லாபம் அதிகமா கிடைக்கும். இப்ப 25 ரூபாய்க்கு நான் விற்கிறேன், ஆனா இதுக்கு ஆகிற செலவு 20 ரூபாய் ஆகுது, இதை உற்பத்தி பண்ண செலவு 20 ரூபாய் ஆகுது. அப்ப என் லாபம் எவ்வளவு? 25 ருபீஸ்க்கு சேல் பண்றேன், இது மேனுஃபேக்சர் பண்ற காஸ்ட் 20 ரூபானா என் ப்ராஃபிட் 5 ரூபாய். ஆனா இதே 25 ரூபாய்க்கு விற்கிறேன், ஆனா இதுக்கு நான் செலவு பண்றது, ஓகே, இதுக்கு நான் செலவு பண்றது 2 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. அப்ப என் ப்ராஃபிட் எவ்வளோ? 25 ருபீஸ் சேல்ஸ்ல என் 2 ரூபாய் காஸ்ட் போச்சு அப்படின்னா 23 ரூபாய் என்கிட்ட ப்ராஃபிட் கிடைக்குது. 23 ருபீஸ் எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ காஸ்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான எலிமெண்ட். இந்த காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்றது, ஒரு ப்ராடக்ட்க்கு பிரைஸ் பிக்ஸ் பண்றது, இது எல்லாமே காஸ்ட் அக்கௌண்டன்ட் தான் டிசிஷன் எடுப்போம். அப்போ எந்த ஒரு பிசினஸ்லயும் ஒரு டிசிஷன் மேக்கிங்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா, ஒரு கன்க்ளூஷன்ஸ் எடுக்கணும், ஓகேவா, ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அந்த டிசிஷன் மேக்கிங்க்கு ஒரு சிஎம்ஏ வில் பி அன் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். நெக்ஸ்ட் சிஎஸ். சிஎஸ்ன்றது கம்பெனி செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. சிஎஸ்னா கம்பெனி செக்ரட்டரி. கம்பெனி செக்ரட்டரினா நம்ம ஒரு கம்பெனி இருக்குன்னா நம்ம என்னதான் சிஏ ஆடிட் பண்ணாலும், என்னதான் சிஏ வந்து பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட் இந்த ப்ராஃபிட் லாஸ் ப்ரிப்பேர் பண்ணா கூட இந்த ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஒரு ஓனர்ஸ் கிட்ட, ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட, அவங்க கிட்ட நம்ம கொண்டு போய் சப்மிட் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் சிஎஸ் தான் பண்ணுவாங்க.
அதனால தான் அவங்க பேர் செக்ரட்டரி. செக்ரட்டரினா ஓனர்ஸ்க்கு ஒரு செக்ரட்டரி ஒர்க்கர் மாதிரி பண்ணுவான். இன்னொன்று கம்பெனிக்குன்னு சில லீகல் நார்ம்ஸ்லாமும் இருக்கும். ஓகேவா, கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மீட்டிங் போறது மாதிரி என்ன அஜெண்டான்னு ப்ரிப்பேர் பண்றதா இருக்கட்டும். ஓகேவா, மீட்டிங்ஸ் என்ன பேசுறாங்கன்னு சொல்லி மினிட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதா இருக்கட்டும். ஓகேவா, இந்த மாதிரி பண்ற எல்லாமே ஒரு கம்பெனில வந்து ஒரு லீகல் கம்ப்ளைன்சஸ் ஏதாவது இருக்குன்னா, அந்த லீகல் கம்ப்ளைன்சஸ் அதாவது லீகல் ப்ராப்ளம் இருக்குன்னா அதை பண்றதுக்கும் கட்டாயமா இந்த லீகல் கம்ப்ளைன்சஸ் பண்றது. ஓகேவா, கம்பெனில செக்ரட்டரியல் ஒர்க் பண்றது, ஓகே, ஒரு மினிட்ஸ் ப்ரிப்பேர் பண்றது, ஒரு அஜெண்டா ப்ரிப்பேர் பண்றது, இது எல்லாமே சிஎஸ் தான் பண்ணுவாங்க. அப்ப நான் சொன்ன மாதிரி சிஏன்றவன் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, ரன் பண்றது, க்ளோஸ் பண்றதுக்கும் சிஏ தேவைப்படுவான். ஒரு சிஎம்ன்றவங்க காஸ்ட் கண்ட்ரோல் பண்றது, காஸ்ட் பிரைஸை ஃபிக்ஸ் பண்றது, ஒரு பட்ஜெட்டிங் பிசினஸ் ஆக்சுவல்ஸ் பார்க்கறது, பட்ஜெட் பிசினஸ் ஆக்சுவல்ஸ் பார்க்கறது, ஒரு பிசினஸ்க்கு ஃபினான்ஸ் பண்றது, இது எல்லாம் சிஎம்ஏ வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சிஎஸ்ன்றது சிஎஸ் நான் சொன்ன மாதிரி லீகல் கம்ப்ளைன்சஸ் பார்க்கறது. ஓகேவா, ஒரு மினிட்ஸ் அஜெண்டா பண்றது, ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட கொண்டு போயிட்டு நம்ம பண்ண பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்றது, பேசுறது, ஓனர்ஸ் கிட்ட ஒரு க்ளோஸ் மீட்டிங்ஸ் வைக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு சிஎஸ் தான் பண்ணுவாங்க. ஓகேவா, சோ நான் சொன்ன மாதிரி 3 ப்ரொஃபஷனல் கோர்ஸும் கிரியேட்டட் பை த கவர்மெண்ட். ஓகேவா, சரி, அப்ப நான் குளோபல் கோர்சஸ் படிக்க கூடாதா? நான் அப்படி சொல்ல வரல. நீ ஒரு குளோபல் கோர்ஸ் படிச்சா கூட இந்தியால பிராக்டிஸ்னு பண்ணி நீங்க சைன்லாம் பண்ண முடியாது. சிஏக்கு தான் அந்த பவர் கொடுத்துருக்கான், சிஎம்ஏக்கு தான் அந்த பவர் கொடுத்துருக்கான், சிஎஸ்க்கு தான் அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ற பவரை கொடுத்துருக்காங்க. ஓகேவா, என்ன தலைக்கு இருந்தாலும் கவர்மெண்ட் அதுக்கு அவங்களுக்கு கொடுக்கல. ஓகே, சோ அப்படி இருக்கும்போது இதுக்கு தான் மோர் வேல்யூபிளா இருக்கும். ஏன்னா அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க, சார் இது எப்படி சார் படிக்கிறது, இதை படிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு, இதுக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு, நான் பிகாமும் சேர்த்து பிகாமோட இந்த சிஎஸ்சிஎம்ஏ சேர்த்து படிக்கலாமா இல்ல தனித்தனியா படிக்கணுமா, இந்த மாதிரிலாம் டவுட்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்தா நெக்ஸ்ட் நான் பேச போறேன். இன்னொரு பாயிண்ட் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பிஃபோர் நம்ம என்னெல்லாம் லெவல்ஸ் இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். ஒரு சிஏவோ ஒரு சிஎம்ஏவோ ஒரு சிஎஸ்ஓ நீங்க படிச்சீங்கன்னா பிராக்டிக்கலி சொல்றேன், நீங்க 2 விஷயம் போலாம். ஒன்னு, யூ கேன் கோ எய்தர் அன் எம்ப்ளாய்மெண்ட் நீங்க போலாம். 2, நீங்க என்னவா போலாம்னா யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் பிசினஸ். பிசினஸ்னா நான் அதோ மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆரம்பிக்க அந்த மாதிரி பிசினஸ் சொல்ல, அது யாரும் பண்ண முடியும். ஓகேவா, ஆனா பிசினஸ் நான் சொல்றது ஆடிட் ஃபார்ம்னு வைக்க முடியும். அதுலயும் எக்ஸ்பெஷலி சொல்றேன், பிசினஸ் சொல்லும் போது நீங்க தனியா பிராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்றேன். ஓகேவா, நான் பிசினஸ் மீன் பண்றதுங்க பிராக்டிஸ், அதாவது நத்திங் பட் ப்ரொஃபஷன். ப்ரொஃபஷனலா நீங்க என்ன பண்ணலாம், பிராக்டிஸ்னு பண்ணி இண்டிவிஜுவலா நீங்களே கம்பெனி போட்டு நீங்களே 4 கம்பெனி எடுத்து ஆடிட்லாம் பண்ணலாம். இல்லனா எம்ப்ளாய்மெண்ட்டும் போலாம். சோ இதர வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம், இல்லனா நீங்க எனக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம் தோணா எம்ப்ளாய்மெண்ட் போய்க்கலாம். அப்படி இல்லனா நீங்க பிசினஸ் மாதிரி போயிட்டு பிராக்டிஸும் பண்ண முடியும். இதுல இன்னொன்னு ப்ரிசைஸா ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க எல்லாம் இப்ப அடுத்த கேள்வி கேட்பீங்க, சார் சிஏ பெஸ்டா சிஎம்ஏ பெஸ்டா சிஎஸ் பெஸ்டா, அதை முதல்ல நீங்க சொல்லுங்க, எனக்கு அதுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னு சொல்லுவீங்க. நீ அப்பா அம்மா கிட்ட போயிட்டு ஆக்சுவலா வந்து என் அண்ணா உனக்கு பிடிக்குமா இல்ல என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ வந்து ஆக்சுவலா பதிலே என்ன சொல்ல தெரியாம இருக்கும். ஓகேவா, ஆனா ஸ்டில் சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒரு ஹார்ட் ரியாலிட்டியை நம்ம சொல்லிடணும்ல. இதுல என்ன ரியாலிட்டி அப்படின்னா, ஒரு சிஏ வந்து சிஏ தான் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது சிஏ வந்து 1 ஸ்டெப் ஹையர் ஆனதா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாம் வந்து வருஷம் வருஷம் இன்கம் சம்பாதிக்கிறோமா, அந்த இன்கம்க்கெல்லாம் நம்ம கவர்மெண்ட்க்கு டாக்ஸ் கட்டுறோமா, அந்த டாக்ஸ் கட்டுறதுக்கு எவ்வளவு இன்கம்னு கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அந்த கண்டுபிடிக்கிறது சைன் பண்ற பவர், அந்த சைனிங் பவர் சிஏக்கு மட்டும்தான் நம்ம இன்கம் டாக்ஸ் ஆக்ட் வந்து பவர் கொடுத்துருக்கு. ஓகேவா, அதனாலதான் சிஏக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு. நீங்க என்னதான் சிஏ சிஎம்ஏ சிஎஸ் என்ன பேசினாலுமே சிஏக்கு மட்டும்தான் அந்த சைன் பண்ற பவர் இருக்கு. நான் உங்க சொன்னேன்ல, பிகாம் படிச்சு முடிச்சா எம்ப்ளாய்மெண்ட் போலாம். ஏன் பிகாம் படிச்சு முடிச்சா நான் ஏன் ஆடிட் பண்ண முடியாது, எனக்கு நல்லா தெரியுது சார், நான் இன்கம் டாக்ஸ் ஆடிட் பண்ண கத்துக்கிட்டேன், ஆடிட்டர் ஆஃபீஸ் ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணேன், 5 வருஷம் ஒர்க் பண்ணேன், ஆனா ஸ்டில் நான் போய் அதை பண்ணலாமே சார் அப்படின்னு கேட்பீங்க. பிகாம் படிச்சு முடிச்சா அந்த மாதிரி கத்துக்கிட்டு போய் பண்ணலாமா? ஆஹா, நீங்க ஆடிட் பண்ற பவர் இன்ஃபேக்ட் சிஎம்ஏக்கு சிஎஸ்கே கிடையாது. ஒரு ஸ்டாட்யூட்டரியா ஒரு ஆடிட் பண்ணி சைன் பண்ற பவரை சிஏக்கு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க நம்ம கவர்மெண்ட். ஓகேவா, அப்படி இருக்கும்போது எஸ் வேல்யூ வைஸ் கம்பேர் பண்ணா சிஏ சிஎம்ஏ சிஎஸ் தான் ஓகே, ஈக்குவல் தான். ஓகேவா, எல்லாத்துக்கும் வேல்யூலாம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா சிஏக்கு ஒரு ஸ்டெப் ஹையரா தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்டாட்யூட்டரியா ஆடிட் பண்ண முடியும். அதனாலதான் அவங்க இந்த மாதிரி ஆடிட்னு சொல்லி பிராக்டிஸும் அவங்க பண்ணிக்கலாம், இன்னொன்னு எம்ப்ளாய்மெண்ட்டும் போய்க்கலாம். ஓகேவா, இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகேவா, அடுத்து நாம பார்க்க போறது இந்த கோர்சஸ்லாம் படிக்கிறதுக்கு என்ன லெவல்ஸ் இருக்கு, என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்ல போறேன்.
ஸோ நான் சொன்ன மாதிரி சிஏ சிஎம்ஏ இந்த சிஎஸ் இந்த 3 கோர்ஸும் படிச்சா என்ன வேலை செய்வாங்கன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ நார்மலா சிஏ கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மலி 3 லெவல்ஸ் இருக்கு. ஓகேவா? 3 லெவல் மாதிரி இருக்கு. எப்படி பிகாம்ல வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் சொல்றோமோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிஏல 3 லெவல் மாதிரி இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் லெவல் ஃபவுண்டேஷன், செகண்ட் வந்து இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லுவோம், தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா சொல்றேன், ஃபவுண்டேஷன் படிக்கிறதுக்கு எவ்வளவு சார் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்? நாங்க நார்மலா ஃபவுண்டேஷன் படிக்கிறதுக்கு ஒரு 6 months டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இன்டர் படிக்கிறதுக்கு எவ்வளவு சார் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? ஒரு 9 months ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? இதுல வந்து ஒரு 6 months ஸ்பெண்ட் பண்றீங்க, இதுல வந்து ஒரு 9 months ஸ்பெண்ட் பண்றீங்க. ஃபைனல் படிக்கிறதுக்கு ஒரு 9 months ஸ்பெண்ட் பண்றீங்க. 9 monthsனு ஸ்பெஷலா இன்னும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. ஏன்னு சொல்றேன்னா, இப்ப எக்ஸாம்பிள் நம்ம இது ரொம்ப கன்ஃபியூஸா மந்த்ஸா இருக்கு, நான் இதை ஒரு 1 yearன்னு வச்சுக்கிறேன், இதை வந்து ஒரு ஹாஃப் இயர் 6 months அதாவது ஹாஃப் இயர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஒரு ஹாஃப் இயர் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கிறேன். இப்போ இங்க வந்து ஃபைனல் வந்து நார்மலா வந்து பார்த்தோன்னா நம்ம இன்டர்ன்ஷிப்னு போனோம். அதாவது ஃபவுண்டேஷன் படிச்சு முடிப்பீங்க, பாஸ் பண்றீங்க, அடுத்த இன்டர் படிப்பீங்க, பாஸ் பண்றீங்க. இந்த ஃபைனல் லெவல் வரதுக்கு முன்னாடி இன்பிட்வீன் நீங்க இன்டர்ன்ஷிப்னு போற மாதிரி இருக்கும். இன்டர்ன்ஷிப்னா ஆர்டிகல்ஷிப்னு சொல்லுவோம் சிஏல. ஆர்டிகல்ஷிப்னா நீங்க படிச்ச தேரியா படிச்சது எல்லாத்தையும் பிராக்டிக்கலா போயிட்டு ஒரு ஆடிட்டர் கிட்ட போய் நீங்க ஒர்க் பண்ணி கத்துப்பீங்க. ஓகேவா? எப்படி ஒரு டாக்டர் படிச்சு முடிச்சா எப்படி பேஷண்ட் ட்ரீட் பண்ணணும், அந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்தா என்ன பண்ணணும், இவங்க என்ன மெடிகேஷன் கொடுக்கணும்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி அங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிச்சு முடிச்சவங்க உனக்கு சொல்லி கொடுப்பாங்க. எப்படி நீ வேலை பண்ணணும், எப்படி நீ ஆடிட் பண்ணணும், எப்படி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், இந்த மாதிரி கேஸ் வந்தா நீ எப்படி டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி சொல்லி கொடுக்கறத நம்ம ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் நீங்க எவ்வளவு மந்த்ஸ் எடுக்கணும்னா 24 months எடுக்கணும். அதாவது ஒரு 2 years அப்படின்னு எடுக்கணும். அப்போ இங்க ஒரு 2 years நீங்க ட்ரைனிங் போவீங்க. இந்த 2 yearsல இருந்து இந்த ஃபைனல் படிக்கிறதுக்கு உனக்கு கேப் வந்து ஒரு 6 months கிட்ட டைம் கொடுப்பாங்க. நான் என்ன சொல்றேன், நமக்கு படிக்கிறதுக்கு 9 months டைம் எடுக்கும். 9 monthsன்றது நீங்க ஆர்டிகல்ஷிப் 2 years போறீங்கல்ல, போறப்பயே ஃபைனல் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த ஆர்டிகல்ஷிப் முடிஞ்ச 6 months போய் நீங்க ஃபைனல் எழுதிருவீங்க. இதான் யூஷுவலா நடக்கும். ஓகேவா? நான் படிக்கிறதுக்காக ஒரு 1 year டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். நீங்க படிக்க போறது மொத்தமாவே நான் சொல்ற லாஜிக் படி பார்த்தா ஒரு 6 months 9 months 9 months, அப்ப இங்க ஒரு 18 months, இங்க ஒரு 6 months, டோட்டலா ஒரு 2 வருஷம் தான் நீங்க படிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 2 வருஷம் தான். என்ன சார் 2 வருஷம் தான் சொல்றீங்க? ஏன்னா இங்க ஃபவுண்டேஷன் ஒரு 6 மாசம், இன்டர் ஒரு 9 months படிப்பீங்க, ஃபைனலோ 9 months படிக்கிறீங்கன்னா நீங்க படிக்கிறதோட டியூரேஷன் மொத்தமாவே 2 வருஷம் தான். நீ பிகாம் 3 வருஷம் படிச்சு அதுக்கப்புறம் வேலைக்கு போய் 10,000 12,000 சம்பளத்துக்கு போறதுக்கு நீ 2 வருஷம் படிச்சு ஈஸியா நீ சொல்ற அந்த ரெவன்யூ இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ அது படிக்கிறதுக்கு நான் சொன்ன ஃபவுண்டேஷன் இந்த இன்டர் ஃபைனல்லாம் படிச்சு மொத்தமா எவ்வளவு சார் ஆகும்? இங்க ஒரு 2 வருஷம் ஆகுது, இங்க ஒரு 1 வருஷம் ஆகுது, 3 வருஷம், இங்க ஒரு அரை வருஷம் 3.5 வருஷம், எக்ஸ்ட்ரா ஒரு 6 months போறீங்க. அதனாலதான் என்ன சொன்னா ஒரு 4 yearsல இருந்து ஒரு 4.5 years நான் என்ன பண்றேன்னா எக்ஸ்ட்ராவே ஒரு 5 years டோட்டலா வச்சுக்கிறேன். 4 to 5 years நீங்க இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு சொல்றேன். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி 3 லெவல், ஒன்னு ஃபவுண்டேஷன், இன்னொன்னு இன்டர், இன்னொன்னு வந்து ஃபைனல். ஒரு ஃபவுண்டேஷன் படிக்க ஒரு 6 months டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, இன்டர் படிக்க ஒரு 9 months டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. அதுக்கப்புறம் ட்ரைனிங்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் ட்ரைனிங் போகணும். அந்த ட்ரைனிங் போய் முடிச்ச உடனே 6 மாசத்துல நீங்க போய் ஃபைனல் எக்ஸாம் எழுதணும். இந்த மாதிரி நீங்க எழுதி முடிச்சிட்டீங்கன்னா யூ ஆர் கால்ட் தம் அஸ் குவாலிஃபைட் சிஏ. ஓகேவா? நீங்க ஒரு குவாலிஃபைட் சிஏவா நீங்க மாறிடுவீங்க. சார் இதெல்லாம் ஓகே சார், நான் +2 முடிச்சிட்டேன், நான் என்ன சார் பண்ணணும்? நீங்க ஒரு +2 முடிச்சிட்டீங்க அப்படின்னா +2 முடிச்சிட்ட உடனே ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு பண்ண ஆரம்பிப்பீங்க. ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பண்றீங்க அப்படின்னா என்ன சார் புதுசா நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், இது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி? ஃபவுண்டேஷன் ஒரு லெவல் மாதிரி. நீங்க அதை முடிச்சா கவர்மெண்ட் வந்து ஐசிஏ இன்ஸ்டிடியூட்ல இருந்து அதாவது சிஏ இன்ஸ்டிடியூட்ல இருந்து உனக்கு சர்டிபிகேட்டே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி கிடையாது. ஓகே, நீங்க பாட்டு யாரும் எழுத பாஸ் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஸோ ஃபவுண்டேஷன் ஒரு லெவல் கோச்சிங் எடுத்துட்டு படிச்சுட்டு போய் நீங்க எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும்னா மொத்தமா ஒரு 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? மொத்தமா ஒரு 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இந்த 4 சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்கவுண்ட்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து அக்கவுண்ட்ஸ். அக்கவுண்ட்ஸ் நீங்க +1 +2ல படிச்சீங்களா அந்த மாதிரி அக்கவுண்ட்ஸ் தான் இங்கேயும் இருக்கும். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க மேக்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க படிப்பீங்க.
ஓகேவா? அதே மேக்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் இல்லைன்னா மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நாங்க பிரிட்ஜ் கோர்ஸ்னு சொல்லிட்டு பேசிக்கா உன ட்ரைன் பண்ணிட்டு அந்த மேத்தமெட்டிக்ஸை படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மேக்ஸ் வந்து ஃபவுண்டேஷன் மட்டும்தான் வரப்போகுது, இன்டர் அண்ட் ஃபைனல்ல வரப்போறது கிடையாது. ஓகேவா? அது வெறும் பேசிக்ல மட்டும் தான் இருக்க போகுது. தேர்ட் ஒன் எக்கனாமிக்ஸ். நீங்க என்ன +1 +2ல படிச்சீங்களோ, இன்ஃபேக்ட் சில ஸ்கூல்ஸ் 9th and 10th படிச்சிருப்பீங்க எக்கனாமிக்ஸோட பேசிக்ஸ். அந்த எக்கனாமிக்ஸ் தான் இங்க படிக்க போறீங்க. சோ அக்கவுண்ட்ஸ் ஆல்ரெடி தெரியும், எக்கனாமிக்ஸ் ஆல்ரெடி தெரியும். சில பேருக்கு மேக்ஸ் தெரியும், சில பேர் மேக்ஸ் வந்து +1 +2 படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா இங்க கொடுத்துருக்க மேக்ஸ் +1 and +2 மேக்ஸே பெருசா கிடையாது. உண்மையை சொல்லணும்னா தட் மேக்ஸ் இஸ் ஃப்ரம் 7th 8th 9th 10th படிச்சீங்களா, அந்த மேக்ஸ் தான் இங்க அதிகமா இங்க கொடுத்துருக்க போறாங்க. ஓகேவா? அப்போ அக்கவுண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அக்கவுண்ட்ஸ் வந்து +1 +2ல படிச்சது, எக்கனாமிக்ஸும் +1 +2ல படிச்சது, மேக்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் சில படிச்சுமே சில படிக்காதவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பிரிட்ஜ் மாதிரி கோர்சஸ்லாம் இருக்கு. அது உங்களுக்கு அழகா சொல்லி கொடுத்துட்டு நாங்க என்ன பண்ணுவோம், ஆக்சுவலா திருப்பி ஃபவுண்டேஷன் எழுத வச்சு ஈஸியா பாஸ் பண்ண வச்சிருவோம். இது இல்லாம நீ புதுசா படிக்க போற சப்ஜெக்ட் வந்து லா அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வந்து படிப்பீங்க. ஓகேவா? சோ அக்கவுண்ட்ஸ் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, எக்கனாமிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, லான்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. இந்த 4 சப்ஜெக்ட் நீங்க எக்ஸாம் எழுதணும், பாஸ் பண்ணணும், கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஃபவுண்டேஷன் இஸ் கம்ப்ளீட்டட். அதுக்கு அடுத்த லெவல் இன்டர், அதுக்கு அடுத்த லெவல் தான் ஃபைனல்னு போவீங்க. சார் பாஸ் பண்ணோம்னா எங்களுக்கு சிஏ கோர்ஸ் என் பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னா சார் எல்லாருமே ஃபைல் ஆனா எல்லாமே திருப்பி திருப்பி எழுதணும் சார். அந்த மாதிரி தயவுசெய்து முட்டாள்தனமான ஸ்டோரிலாம் திருப்பி யாரும் சொல்லவே சொல்லாதீங்க. ஓகேவா? இங்க அவங்க என்ன சொல்ல வராங்க நீங்க அழகா புரிஞ்சுக்கணும். இங்க என்ன சொல்றாங்கன்னா, நார்மலி ஒரு சிஏ ஃபவுண்டேஷன்ல அக்கவுண்ட்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, லான்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, ஓகேவா, எக்கனாமிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, இப்போ மேக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட், அதாவது நீங்க குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு சப்ஜெக்ட்லயும் 40 மார்க் மேல எடுத்துக்கணும்ன்றாங்க. நீ 40 மார்க் எடுத்தா பாஸ், 40 மார்க்ஸ் எடுத்தா பாஸ், 40 மார்க்ஸ் எடுத்தா பாஸ், 40 மார்க்ஸ் எடுத்தா பாஸ். இப்போ நீங்க இங்க 40 மார்க்ஸ் எழுதிட்டீங்க, 40 மார்க்ஸ் எடுத்துட்டீங்க, 40 மார்க்ஸ் எடுத்துட்டீங்க, 40 மார்க்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நீங்க பாஸ். ஆனா இங்க டோட்டல் பண்ணும்போது இங்க எவ்வளவு வருதுன்னா 40 + 40 + 40 + 40 ஆட் பண்ணி எவ்வளவு வருது, ஆக்சுவலா 160 மார்க்ஸ் தான் வருது. 160 மார்க்ஸ் வந்துச்சுன்னா அவங்க என்ன சொல்றாங்க, இண்டிவிஜுவலா பார்த்தா நீங்க பாஸ், இண்டிவிஜுவலா பார்த்தா நீங்க பாஸ், இண்டிவிஜுவலா பார்த்தா இங்க பாஸ், இண்டிவிஜுவலா பார்த்தா இங்க பாஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா ஓவரால் சப்ஜெக்டா பார்த்தனா நீங்க 160 மார்க்ஸ் எடுக்கிறீங்க. அப்போ ஓவரால் மார்க்ல வந்து நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க. நமக்கு எல்லாத்தையும் பாஸ் பாஸ் பாஸ், இங்கேயும் பாஸ் வரணும். இங்க நீங்க பாஸ் வரணும்னா அவங்க என்ன சொல்றாங்க, 160 மார்க்ஸ் எடுக்க கூடாது, நீங்க 200 மார்க்ஸ் அது ஸ்கோர் பண்ணணும்னு சொல்றாங்க. சார் அப்பனா நாங்க ஃபெயில் எடுத்து திருப்பி எழுதணுமா? எஸ், இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் நீங்க திருப்பி எழுதுற மாதிரி இருக்கும். நார்மலா இன்டர் லெவல்ல ஃபைனல் லெவல் எல்லாம் எப்படி இருக்கும்னா, நீங்க ஒரு சப்ஜெக்ட்ல 60 மேல எடுத்துட்டீங்கன்னா, 60 மார்க் மேல எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு பேர் எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். 60 மார்க் மேல எடுத்துட்டீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் நீங்க எழுதவே வேண்டாம். இப்ப 62 மார்க் எடுத்தீங்க எழுத வேண்டாம், 65 மார்க் எடுத்தீங்க எழுத வேண்டாம், 70 மார்க் எடுத்தீங்க எழுத வேண்டாம், இல்ல 30 மார்க் எடுத்தீங்க இதை மட்டும் நீங்க திருப்பி எழுதணும். சோ ஒரு சப்ஜெக்ட் நீங்க 60 மார்க் எடுத்தா திருப்பி எழுத வேண்டாம். இதெல்லாம் இன்டருக்கு இருக்கு, ஃபைனலுக்கு இருக்கு. சரி, இங்க நீங்க என்ன சொல்ற மாதிரி பார்த்தா 4 சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனாலோ இல்ல என் டோட்டல் மார்க்ஸ் 200 மார்க் மேல வர நீங்க திருப்பி எல்லாமே எழுதணும்னு சொல்றீங்களா? ஆமா. சோ இது பயங்கர கஷ்டமாச்சே அப்படிலாம் சொல்லிடு, அசிங்கமா இருக்கு எனக்கு. நீ உன் கிளாஸ்ல போயிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்குல்ல, நீங்க யார்கிட்டயா போய் கேளுங்க, நீங்க யாரு 10th போய் கேட்டாலுமே 62%, 65%, 70%, 90%, 95% சொல்லுவாங்க. யாருமே 50% கீழே சொல்லவே மாட்டாங்க. அது எல்லாருமே பேர் மினிமம் எடுத்துருவோம். யாருமே அதோட கம்மியாலாம் யாரும் இங்க எடுக்கிறதே கிடையாது. நீங்க யாரை போய் கேட்டாலும் கிளாஸ் போய் ஃப்ரெண்ட்ஸ்ல யார்கிட்ட போய் கேட்டாலுமே எல்லாருமே 50 to 55% மேல தான் இருப்பாங்க. அதே தான் சிஏ இன்ஸ்டியூட் எக்ஸ்பெக்ட் பண்றான். அதை நம்ம ஒரு பெரிய ரூலா திங்க் பண்ணி பயங்கரமா யோசிச்சு ஐயோ அப்படியா இப்படியா நம்ம யோசிக்கிறோம். அதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. அவங்க எதிர்பார்க்கறதே ஓவராலா 200 மார்க் எடுக்கணும். அப்படின்னா என்ன எதிர்பார்க்கறாங்க, ஒரு சப்ஜெக்ட் நீங்க 100 மார்க் எழுதுறீங்களா, இங்க 100 மார்க் எழுதுறீங்களா, இங்க 100 மார்க் எழுதுறீங்களா, இங்க 100 மார்க் எழுதுறீங்களா, அப்ப டோட்டல் எவ்வளவு மார்க் எழுதுறீங்க, 400 மார்க் எழுதுறீங்களா, 400ல 200 மார்க் எடுன்றான். அப்படின்னா என்னது, 50% அந்த மார்க் எடுன்றான். நீங்க ஸ்கூல்ல போயிட்டு யாரை கேட்டாலுமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் 50% மார்க் எடுத்திருப்பான். பப்ளிக்ல இப்ப நீங்க எக்ஸாம் எழுதிருக்கீங்க, ரிசல்ட் பார்த்தா எல்லாருமே 50% தான் மார்க் எடுப்பீங்க. அதே தான் சிஏ இன்ஸ்டியூட் எக்ஸ்பெக்ட் பண்றான். 50% மார்க் எடுன்றான். 50% எடுத்தா நீங்க பாஸ். ஒரு இண்டிவிஜுவலா பார்த்தா 40 மார்க் எடுக்கணும், டோட்டலா பார்த்தா 200 மார்க் எடுக்கணும். சரி, எப்படி சார், ஏதாவது 2 சப்ஜெக்ட் 60-70 மார்க் எடு, முடிஞ்சு போச்சு. அக்கௌண்ட்ஸ் பிடிக்குமா, 65 மார்க் எடு. சப்போஸ் உங்களுக்கு லா ரொம்ப பிடிச்சு போச்சா 70 மார்க் எடு. சப்போஸ் இல்ல சார் மேக்ஸ் சூப்பரா பண்ணுவா சார், அப்ப 65 மார்க் 70 மார்க் எடு. ஆட்டோமேட்டிக்கா டோட்டல் அதிகமாயிடுமானா
அதிகமாயிடும். 50% ஈஸியா வந்துடும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கூல்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அவனே 50% எடுத்திருப்பாங்க. ஓகேவா? அப்ப நீங்களும் இவென்ச்சுவலி 50% ஈஸியா எடுத்துலாம். அதுக்கு நாங்க உங்களுக்கு சூப்பர் டூப்பரான கோச்சிங், ட்ரைனிங், டெஸ்ட் சீரியஸா அழகா கண்டக்ட் பண்ணி உன்னை பாஸ் பண்ண வச்சோம். அது எங்களோட வேலை. நீ அதை பத்தி டென்ஷன் ஆக வேண்டாம். நீ இப்ப திங்க் பண்ண வேண்டியது நமக்கு இந்த கோர்ஸ் சூட்டபிளா, நம்ம இதை படிச்சா இது நமக்கு ஒர்த்தா, இது நமக்கு வருமா, இதெல்லாம் நீ பயங்கரமா திங்க் பண்ணணும். ஓகே, அது நீ டிசைட் பண்ணிட்டனா பாஸ் பண்ண வைக்கிறது, கிளியர் பண்ண வைக்கிறதுக்கு தான் நம்ம அகாடமியா நம்ம நிறைய என்ன பண்ண போறோம், சப்போர்ட்லாம் கொடுக்க போறோம். சார் நீங்க சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷன்ல 4 சப்ஜெக்ட் சொல்றீங்க. அக்கவுண்ட்ஸ், லா, எக்கனாமிக்ஸ், மேத்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. இதுல நீங்க சொன்ன மாதிரி 50% மார்க் எடுக்கிறதுன்றது எனக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருச்சு. அப்ப இதை படிக்கணும்னா என்ன சார் எனக்கு செலவாகும் அப்படின்னு கேட்பீங்க. இதை படிக்கிறதுக்கு என்ன செலவாகும் அப்படின்னா, நம்ம சிஏ படிக்கிறதுக்கு, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஐசிஐ இன்ஸ்டிடியூட் உனக்கு என்ன பண்ணுவானா, எவ்ரி டைம் உனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வாங்குவாங்க. அதாவது நம்ம ஐசிஐ இன்ஸ்டிடியூட்ல ரிஜிஸ்டர் பண்றதுக்கு, அந்த கவர்மெண்ட் கீழே ரிஜிஸ்டர் பண்றதுக்கு, நீ இந்த மாதிரி சிஏ படிக்க ரிஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு ஃபீஸ் வாங்குவாங்க. 3 லெவல் இருக்குன்னு சொன்னா, ஒன்னு ஃபவுண்டேஷன் சொல்லியிருக்கேன், ஒன்னு இன்டர்னு சொல்லியிருக்கேன், இன்னொன்னு ஃபைனல்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஃபவுண்டேஷன்ல ரிஜிஸ்ட்ரேஷன் கவர்மெண்ட் பண்ணும்போது 9200 rupees கட்டுவீங்க. சார் நான் இது எல்லாமே மொத்தமா இப்பயே பே பண்ணிடுமா சார்? தயவு செஞ்சு அந்த மாதிரி முட்டாள்தனமா திங்கே பண்ணக்கூடாது. நீங்க ஃபர்ஸ்ட் சிஏ ஃபவுண்டேஷன் தான் படிக்க போறீங்க. சிஏ ஃபவுண்டேஷன் படிக்கிறதுக்கு இந்த ஃபீஸ் தான் செலவாகும். அடுத்த இதெல்லாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த சிஏ இன்டர்மீடியேட் படிப்பீங்க, அதுக்கெல்லாம் தான் இது செலவாகும். அடுத்தது ஃபைனல் படிக்கிறதுக்கு சிஏ ஃபைனலுக்கு இதை செலவு பண்ண போறீங்க. சோ இது பாஸ் பண்ணாதான் இதை கட்ட போறீங்க, இதை படிச்சு பாஸ் பண்ணாதான் இதை கட்ட போறீங்க. ஓகேவா? இதுல சிஏ ஃபவுண்டேஷனுக்கு கவர்மெண்ட் கிட்ட 9200. சி இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஒரு பிகாம் படிக்கிறோம், ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறோம், ஒரு டாக்டர் படிக்கிறாங்க, ஓகேவா, ஏதோ ஒரு ஏஐ பத்தி படிக்கிறாங்கன்னா பேர் மினிமம் 1.5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் கண்ணாபின்னா செலவு பண்றாங்க. ஒரு சில 5 லட்சம் 7 லட்சம் கட்டிலாம் படிக்கிறீங்க. ஒரு ஃபாரின் கோர்ஸ் போய் படிக்கணும் 20 லட்சம் நீங்க செலவு பண்றீங்க. இங்க கவர்மெண்ட் வச்சிருக்க ஃபீஸ் வெரி நாமினல் ஃபீ 9200 rupees கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோன்றான். எக்ஸாம்க்கான ஃபீஸ் 1500 ரூபாய். ஏன் நான் குளோபல் கோர்ஸ் இன்னொன்னு பேச தெரியுமா, அங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தி. அங்க ஒரு பேப்பருக்கே 10,000 15,000 20,000 வச்சிருப்பாங்க. நமக்கு மொத்தமாவே எக்ஸாம் எழுத 4 பேப்பருக்கு 1500 rupees நீங்க செலவே பண்றீங்க. அப்போ ஐசிஐயோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஒரு 9200, ஐசிஐயோட எக்ஸாம் ஃபீஸ் ஒரு 1500 rupees கட்ட போறீங்க. அடுத்தது நம்ம கிளாஸஸ், நம்ம வந்து ஐகாம் கிளாஸஸ்ல நம்ம இந்த கிளாஸ் எடுத்து கொடுக்கிறதுக்கு பயங்கர நாமினல் ஃபீ தான் சார்ஜ் பண்றோம். ஓகே, ரொம்ப அதிகமான ஃபீஸ் தான் கிடையாது. நமக்கு பக்கத்துல இருக்க ஸ்டேட்டே பார்த்தா நமக்கான ஃபீஸை கம்பேர் பண்ணும்போது 3 times 4 times அதிகமா வச்சிருப்பாங்க. நீங்க போய் வெப்சைட்ல பார்த்தா தெரியும். ஓகேவா? நம்மளோட ஐகாமோட ஃபீஸஸ், கோச்சிங் ஃபீஸஸ் ரொம்ப நாமினல் ஃபீ. ஐகாம் கிளாஸஸ் ரிசல்ட் சூப்பரா கொடுப்போம். உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ்லாம் வச்சு பக்காவா ட்ரைன் பண்ணி இது எப்படி பாஸ் பண்ணுன்ற ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும், இந்தியாவிலே டாப் ஃபேக்கல்டிஸா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம கிட்ட இருப்பாங்க. நோட்ஸ், உனக்கு தேவை டெஸ்ட் சீரியஸ், ஓகே, உனக்கான பர்சனல் அட்டென்ஷன், ஓகேவா, உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, நீ எப்படி பண்ணா பெட்டரா வருவ, இந்த மாதிரி பர்சனல் கேர், இது எல்லாமே இருக்கும். இன்னொன்னு அதை விட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நார்மலா சிஏ படிச்சவங்க தான் இந்த கிளாஸ் எடுக்கிறேன்னு வருவாங்க. ஒரு சிஏ படிக்கலாம் கிளாஸ் எடுக்கிறதுக்கும் ஒரு அகாடமிஷியன் வந்து உள்ள வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கும் ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னு சொல்றேன், ஒரு சிஏ படிச்சவன் என்ன திங்க் பண்ணுவான், டாக்டர் படிக்கிறான் என்ன திங்க் பண்ணுவான், அவன் போய் டாக்டரா பிராக்டிஸ் பண்ணி பைசா சம்பாதிக்கணும்னு திங்க் பண்ணுவான். ஒரு சிஏ படிச்சவங்க என்ன திங்க் பண்ணுவாங்க, இப்ப நாளைக்கு நீயே சிஏ படிக்கிற என்ன திங்க் பண்ணுவ, நான் ஒரு அக்கௌண்டா போய் பைசா சம்பாதிக்கணும் திங்க் பண்ணுவீங்க. அவங்க டீச்சிங்ன்றத ஒரு செகண்டரி ஆப்ஷனா திங்க் பண்ணி தான் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஆனா நான் அதுல அகாடமிஷியனா உங்களுக்கு கிளாஸ் எடுத்து உனக்கு பக்காவா ட்ரெயின் பண்ணி எக்ஸாம்ல என்ன ஸ்ட்ராட்டஜி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அகாடமிக்கா என்ன பண்ணுவேன், ஆக்சுவலா உன்னை க்ரூம் பண்ணுவேன். எப்படி நீ இருக்கணும், எப்படி படிக்கணும், எப்படி நீ ஆக்சுவலா ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கணும், எப்படி டெஸ்ட் சீரியஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணுவேன், ஒரு அகாடமிக்ஸா உனக்கு வந்து பயங்கர ஒர்க் பண்ணுவேன். இப்ப சிஏ ஷைலன் சார் இருக்காரு, அவர் என்ன பண்ணுவார், ஆக்சுவலா நம்ம அகாடமில என்னென்ன ஃபேக்கல்டிஸ் உள்ள கொண்டு வரணும், எப்படி எல்லாம் பண்ணலாம், நம்ம ஆக்சுவலா உனக்கு அந்த சக்சஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன, அவர் எப்படி கிளியர் பண்ணாருன்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. நம்ம கிட்ட வந்து நிறைய சிஏ ஃபேக்கல்டி, குவாலிஃபைட் ஃபேக்கல்டிஸ் ஃபுல்லா உனக்கு கிளாஸஸ் எடுத்து கொடுக்க போறாங்க. ஸ்டில் நான் ஒரு அகாடமிக்கா என்ன பண்ணுவேன், ஆக்சுவலா பசங்களுக்கு என்ன தேவை, ஒரு எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட்ல நான் உள்ள வரனால உனக்கு அதுல சிஏ எப்படி படிச்சா எப்படி பாஸ் பண்ணலாம், பசங்களுக்கு என்ன தேவை, ஏன்னா என்னதான் இருந்தாலுமே சிஏ பண்றது ஒரு எஜுகேஷன், படிக்கிறது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், ஆக்சுவலா உனக்கு எப்படி படிச்சா பாஸ் பண்ண முடியும் ட்ரைன் பண்ணுவேன். ஓகேவா? அதுக்கு ஐகாம் கிளாஸஸ்லாம் 100% ஷூரா என்ன பண்ணுவோம், ஆக்சுவலா பக்காவா ட்ரைன் பண்ணிடுவோம். ஓகேவா? ஐகாம் கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் சிஏ ஃபவுண்டேஷன் இப்ப சும்மா ஆவரேஜா போட்டிருக்கேன், ஒரு 24,000 ஃபீஸ். சம்டைம்ஸ் நீ அதுலயும் எக்ஸாம் எழுதிருக்க, இப்ப ஐகாம் யூனிவர்ஸ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணோம், அதுல எக்ஸாம் எழுதிருக்க, நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்க, அப்போ உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இப்ப பிளஸ் 2ல நீ சூப்பர் மார்க் எடுக்கிற, உனக்கு அதுல ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஓகேவா? அப்ப நான் சொன்ன மாதிரி 24,000 rupees ஃபீஸ் அளவு. அப்போ இங்க ஒரு 9,200, இங்க ஒரு 1,500, இங்க ஒரு 24,000.
இப்போ இன்டர் அண்ட் ஃபைனல் ரொம்ப சொன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, அதனால சும்மா ரஃபா தான் சொல்ல போறேன். ஸோ இன்டருக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் ஒரு 18,000 கட்டுறீங்க, ஓகேவா? அதே மாதிரி நம்மளோட ஐசிஐயோட ஐசிஐயோட எக்ஸாம் ஃபீஸ் ஒரு 2,700 கட்டுறீங்க. நம்ம ஐகாமோட கோச்சிங் ஃபீஸ் ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ண போறீங்க, அவ்வளவுதான். ஃபைனலுக்கு அதே மாதிரி தான், ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் ஒரு 22,000, எக்ஸாம் ஃபீஸ் ஒரு 3,300, ரஃபா ஃபீஸ் ஒரு 50,000 ருபீஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்து மொத்தமா செலவு பண்றதை பாத்தீங்கன்னா ஒரு 1,80,700 தான் நீங்க மொத்த கோச்சிங். நாளைக்கு நீ சிஏன்னு குவாலிஃபை ஆகி, ஓகேவா, உனக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வந்து நீ ஒர்க்கு போறதுக்கு நீ பண்ண போற செலவு 1,80,000. நீ நார்மலா ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற, ஓகே, 4,00,000 லட்சம் செலவு பண்ணுவான். நீ ஒரு ஆக்சுவலா பிகாம் படிக்க போற 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ற, ஓகேவா? அந்த மாதிரி செலவை நீ எதுவுமே பண்ண வேண்டாம். நீ சிஏ படிக்கிறதுக்கு மொத்த செலவே கோச்சிங், கவர்மெண்டோட ரெஜிஸ்ட்ரேஷன், உனக்கு வரக்கூடிய புக்ஸ், மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் சேர்த்து ரஃப் ஒரு 1,80,000. நம்ம ஏன் 1,80,000 வச்சோம்? 2 lakh வச்சுக்கலாம். 2 lakh நீங்க செலவு பண்ணா கூட அந்த 2 lakhs சிஏ படிப்பு உனக்கு திருப்பி ரெக்கவர் கொடுத்துருன்றேன். சார் புரியல, நீங்க படிக்கும் போது ரெக்கவர் பண்ணிடுவீங்கன்றேன். அப்பனா நீ படிச்சு முடிச்சு பைசா சம்பாதிக்கிறது இல்ல, எல்லா கோர்ஸையும் படிச்சு முடிச்சா சம்பாதிக்க தான் போறாங்க. ஆனா சிஏ கோர்ஸ் மட்டும் தான் படிக்கும் போதே நீ சம்பாதிக்க முடியும்னு சொல்றேன். எப்படி சார் சொல்றீங்க? புரியல, நான் எப்படி சார் அமௌண்ட் ஏர்ன் பண்றீங்க சொல்றீங்க? இப்ப எக்ஸாம்பிள், நீங்க பண்ண செலவு ஒரு 1,80,000 வச்சுக்கோங்க. நான் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் சொன்னேன். இந்த ஃபவுண்டேஷன் முடிச்சு இன்டர் பாஸ் பண்ண உடனே, இந்த ஃபவுண்டேஷன் முடிச்சு இன்டர் பாஸ் பண்ண எவ்வளவு நாள் தெரியுமா டைம் எடுக்கும்? ஹார்ட்லி இட் டேக்ஸ் 1.5 years to 2 years. 1.5 வருஷம் 2 வருஷம் நீ முடிச்சிருவ. முடிச்ச உடனே நீங்க ஃபைனல் படிச்சு பாஸ் பண்றதுக்கு நீங்க நடுவுல ஒரு 24 months, இந்த இன்டருக்கும் இந்த ஃபைனலுக்கும் நடுவுல ஒரு 24 months, அதாவது 2 years வந்து நீங்க ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் போகணும்னு சொன்னேன். அந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு ஆடிட்டர் கீழே போயிட்டு வேலை பார்ப்பீங்க. அப்படி ஆடிட்டர் கீழே போய் நீங்க வேலை பார்க்கும்போது, ஒரு ஆடிட்டர் கீழே வேலை பார்க்கும்போது நீங்க வந்து உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஸ்டைஃபண்ட்னு பே பண்ணணும். நீங்க இந்த மாதிரி வேலை பார்க்கறது சம்பளம் கொடுக்க கூடாது. ஓகே, ஐசிஐ நார்ம் படி, ஐசிஐ ரூல் படி, they will not give you salary, they will give you stipend. ஓகே, ஸ்டைஃபண்ட்னு சொல்லிட்டு ஒரு மாசம் நீங்க பண்ண வேலைக்காக ஸ்டைஃபண்ட்னு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் 10,000 ரூபாய் போட்டிருக்கேன், வெரி பேர் மினிமம். நாளைக்கு நீங்க வந்து ஒரு பிக் 4ல பிளேஸ் ஆறீங்க, பிக் 4 கம்பெனிஸா இருக்கு. நாளைக்கு நீங்க என்கிட்ட கிளாஸ் வருமா நான் சொல்றேன் பிக் 4னா என்ன ஆடிட் ஃபார்ம்ல நீ பிளேஸ் ஆகணும் கிளாஸ் வருமா சொல்றேன். ஸ்டில் டாப் ஆடிட் ஃபார்ம் உங்க பொறுத்த வரைக்கும் டாப் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி டாப் ஆடிட் ஃபார்ம்லாம் சப்போஸ் உனக்கு இன்டர்ன்ஷிப் கிடைச்சிருச்சுன்னா ஸ்டைஃபண்ட் வந்து ஒரு 15,000 ருபீஸ் கிடைக்கும். நான் வந்து உங்களுக்கு அவ்வளவு வேலையெல்லாம் போடல, 10,000 ரூபாய் மினிமம் அமௌண்ட் போட்டுக்கிறேன். 10,000 ரூபாய் இன்டூ ஒரு 24 months நீங்க பாக்குறீங்கன்னா 24 months நீங்க இன்டர்ன்ஷிப் கட்டாயம் பண்ணி தான் ஆப்ஷனே கிடையாது. அந்த சர்டிபிகேட் எல்லாம் உங்களால ஃபைனல் எழுத முடியாது. அப்போ 10,000 in 24 monthsனா நீ earn பண்றது 2,40,000. இன்னும் ஃபைனலே முடியல, ஆனா 2 years இன்டர்ன்ஷிப்ல நீ 2,40,000 ரூபாய் சம்பாதிச்சிட்ட. உன் கோர்ஸ்க்கு நீ செலவு பண்ணல, உங்க அம்மா அப்பா உனக்கு செலவு பண்ணிருக்கிறது ஒரு 1,80,000. நீ செலவு பண்ணிருக்கலாம், நீ எடுத்துட்டு போக போறதுல 100% you're going to give it to your parents. கட்டாயம் பேரண்ட்ஸ் தான் நீ கொடுக்கணும். அப்ப 2,40,000ல நீங்க பேரண்ட்ஸ் செலவு பண்ண 1,80,000 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க கையில சர்ப்ளஸ் ஆவே ஒரு 60,000 ரூபாய் கிட்ட கையில இருக்கு. ஸோ இதை விட ஒரு கோர்ஸ் உனக்கு ரெவன்யூவை ஏர்னே பண்ணி தராது. உன் பைசா காஸ்டும் சேவ் ஆகும், உன்னோட கிரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், உன் குவாலிஃபிகேஷனும் டெவலப் பண்ணும். அட் த சேம் டைம் நீ அதை குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் சம்பாதிக்க முடியும். உனக்கான ஆக்சுவலா ரெஸ்பெக்ட் இந்த கோர்ஸை வந்து கிடைக்கும். ஓகேவா? அந்த மாதிரி கோர்ஸை சூஸ் பண்ணி படிங்கன்னு சொல்றேன். அதுக்கு ஐகாம் கிளாஸஸ்ல எந்தெந்த கிளாஸஸ் எந்தெந்த டேட்ல சிஏ நம்ம ஸ்டார்ட் பண்றோம், என்ன டேட்ல ஸ்டார்ட் பண்றோம்ன்றத உனக்கு கிளியரா நான் சொல்ல போறேன். ஓகேவா? ஓகே, என்னைக்கெல்லாம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றாங்க பாக்குற மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? இதுல என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, நீங்க ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் போகும்போது உங்களுக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்ப்ரோஷர் கிடைக்கும். என்ன எக்ஸ்ப்ரோஷர்? ஒரு டைரக்டா குவாலிஃபை ஆன சிஏ உங்க கூட உட்காந்து எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. சரி, ஓகே சார், சொல்லி தானே சார் கொடுக்குறாங்கன்னு நீங்க. ரெண்டாவது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க வெளியெல்லாம் போறீங்க, ஆடிட் திடீர்னு பார்த்தா ஸ்டூடெண்ட் சொல்லுவான், நான் மதுரையில இருக்கேன் சார், நான் குஜராத்ல இருக்கேன் சார், நான் இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு உள்ள வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார், கொல்கட்டா உள்ள இருக்கேன் சார் அப்படின்மா. ஓகேவா? அவன் பார்த்தா ஆக்சுவலா எனக்கு பயங்கர பிரமிப்பா இருக்கும். அவன் கேட்டா இந்த ஒரு நாள் கேட்டா அவன் அந்த ஆக்சுவலா கொல்கட்டால இருக்கான்றான், ஒரு நாள் கேட்டா மும்பைல இருக்கான்றான், ஒரு நாள் கேட்டா டெல்லியில இருக்கான்றான், திடீர்னு கேட்டா ஆக்சுவலா நான் சென்னைக்கு வந்துட்டு உங்களை பார்க்க வரேன் சார்னு சொல்றான். அவனுக்கு டிராவல் பண்றதுக்கான எல்லா செலவும் கம்பெனியே பேர் பண்ணும். அவன் பண்றாங்க அகாமடேஷன், அங்க போய் செலவு பண்றது, அங்க போய் சாப்பிடுறதா இருக்கட்டும், கண்ணாபின்னா நீ ஆக்சுவலா சாப்பிடலாம். அதுக்கு கண்ணாபின்னு சாப்பிடணும்னு சொல்றதுனா என்ன மீனிங் என்னன்னா, நீ ஆக்சுவலா பயங்கரமா சாப்பிட்டுக்கலான்ற. உனக்கு நீ எல்லா ஸ்டேட்டுக்கு போவ, எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் போவ, அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்ன ஃபேமஸ் ஃபுட் இருக்குன்னு நீ பார்ப்ப, அதெல்லாமும் சாப்பிடுற எக்ஸ்ப்ளோர்ஸர் கிடைக்கும். அட் த சேம் நீ டிராவல் பண்ணி நிறைய விஷயம் டிராவல் பண்ணும்போது தான் லைஃப் நிறைய கத்துப்போம்.
இப்போ நான் 2-3 இடத்துல டிராவல் பண்ணிருக்கேன், அதை வச்சு நான் லைஃப் நிறைய கத்துக்கிட்டேன். ஓகேவா? நீங்க லைஃப்ல நிறைய விஷயம் கத்துக்கணும் அப்படின்னா யூ ஷுட் நாட் ஸ்டாண்ட் இன் ஒன் பிளேஸ், யூ ஷுட் கோ ஃபார் ரோம் அரௌண்ட். ஏதோ பிளேசஸ்க்கு எல்லாத்தையும் சுத்தி பார்க்கும்போது தான் உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஒரு கண்ட்ரில என்ன பண்றாங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல என்ன பண்றாங்க, அதர் ஸ்டேட்ஸ்ல அது எப்படி பண்றாங்க அப்படின்ற ஒரு நாலேஜ் கிடைக்கும். அது இந்த ஆர்டிகல்ஷிப் கொடுக்குமானா பயங்கரமா கொடுக்கும். நான் சொன்ன மாதிரி டிராவல்கான எக்ஸ்ப்ளோஷர், அதுக்கான செலவு, அதுக்கான ஃபுட்டு, அகாமடேஷன், இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டிகல்ஷிப்ல. இன்னொன்னு, இந்த சிஏ கோர்ஸ் படிச்சா கஷ்டமா சார் அப்படின்னு எனக்கு கேட்பீங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன்ல ஒரு 4 பேப்பர்ஸ் வந்து இப்பயும் 4 பேப்பர்ஸ் தான் இருக்கு. ஓகே, ஆனா சிலபஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சின்ன மாடிஃபிகேஷன்லாம் பண்ணிருக்காங்க. இன்டர்மீடியட் பொறுத்த வரைக்கும் இயர்லியர் 8 சப்ஜெக்ட்ஸ் இருந்தது. இப்ப சிஏல என்ன பண்ணிருக்காங்க, 6 சப்ஜெக்டா மாத்திருக்காங்க. சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் கம்மி பண்ணிருக்காங்க. 8 சப்ஜெக்ட் எழுதினவங்களாம் அடுத்த ஒரு 6 மாசம் கழிச்சு என்ன பண்ணாங்க, 6 சப்ஜெக்ட் எழுதாங்க. இப்ப யாருக்கு அட்வான்டேஜ், 6 சப்ஜெக்ட் தான் அட்வான்டேஜ். இப்ப லாஸ்ட் 2-3 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா 6 சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கு ஆக்சுவலா. அப்ப 8 சப்ஜெக்ட் 6 சப்ஜெக்ட்ஸ் நீங்க எழுதினாலே ஈஸியா முடிச்சிடலாம். அடுத்து அதே மாதிரி தான் ஃபைனலி 8 சப்ஜெக்ட்ஸ் இருக்க இடத்துல நீங்க 6 சப்ஜெக்ட்ஸ் தான் எழுத போறீங்க. அந்த 6 சப்ஜெக்ட்லயும் ஒரு சப்ஜெக்ட் ஓபன் புக். நீ என்ன வேணா புக்ல சூகேஸ்ல போட்டு புக் எடுத்து போய் வச்சு ஆன்சர் எழுதலாம். அப்ப அங்க எழுத படிக்க போறது 5 சப்ஜெக்ட் நீ படிக்க போற. அப்போ சிஏ சப்ஜெக்ட் மேலாம் 4 + 8 + 8 சொல்லி 20 பேப்பர்ஸ் எழுதுவாங்க. இப்போ 4 + 6 என்ன ஆக்சுவலா 10 பேப்பர்ஸ் பிளஸ் ஒரு 6 பேப்பர்ஸ், அவ்வளவுதான் நீ எழுத போறீங்க. அவ்வளவு பேப்பர் ரிடக்ஷன் பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன். இங்க ஒரு 2 பேப்பர் கம்மி பண்ணிட்டாங்க, இங்க ஒரு 2 பேப்பர், டோட்டலா ஒரு 4 பேப்பர் கிட்ட உனக்கு கம்மி பண்ணிருக்காங்க. அப்ப சிஏ கோர்ஸை கம்பேரிட்டிவ்லி ஈஸி பண்ணிட்டாங்க. ஒன்லி திங் இஸ் நீங்க கரெக்டான ரைட் கோச்சிங் எடுத்து, ரைட்டான கைடன்ஸ் எடுத்து, ஓகே கரெக்டான உங்க கீழே வந்து படிச்சீங்கன்னா ஈஸியா நீ பாஸ் பண்ணலாம். ஐகாம் கிளாஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு பாத்தீங்க அப்படின்னா, உனக்கு எல்லா ஃபேக்கல்டிஸுமே டாப் நாட்ச் ஃபேக்கல்டிஸ் தான் இருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓகேவா, எல்லாமே குவாலிஃபைட் பீப்புளா இருப்பாங்க. இன்னொன்னு, ஒரு அகாடமிஷியனா நான் உள்ள இருக்கனால நான் ரிசல்ட்ஸ்க்காக பயங்கரமா ஒர்க் பண்ணி அழகா என்ன பண்ண ஆக்சுவலா பாஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு வந்துரும். ஓகேவா, சோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. நமக்கு இங்க எப்படி வந்து ஃபவுண்டேஷன்ல வந்து 4 பேப்பர்ஸ் இருக்குன்னு சொன்னோம், எப்படி இங்க வந்து 8 பேப்பர்ஸ் 6 பேப்பர்ஸ் மாத்தினாங்க சொன்னோம், எப்படி 8 பேப்பர்ஸ் இங்க 6 பேப்பர்ஸ் மாத்தினாங்க சொன்னோம். ஆர்டிகல்ஷிப்லயும் ட்ரைனிங்லயும் முன்னாடிலாம் பெரிய விஷயமா சொல்லுவாங்க எல்லாரும், 3 இயர்ஸ் போகணும் சார், 3 இயர்ஸ் போகணும் சார், அதுவே டைம் போயிடும் சார், இயர்ஸ் போயிடும் சார் சொல்லுவாங்க. அந்த 3 இயர்ஸ்ன்றது அப்படியே 2 இயர்ஸா கொண்டு வந்துட்டாங்க. அப்பனா அதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜ் தானே. 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் பண்ணா 1 வருஷம் கம்மி பண்ணிருக்கான். கிட்டத்தட்ட 12 months பண்ணிட்டு இருந்தா. ஓகே, முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப 2 இயர்ஸ் ஆர்டிகல்ஷிப் பண்றது டைம் ரொம்ப ரொம்ப சேவ் ஆகுது. 1 இயர் உனக்கு அதுல பெரிய விஷயமா என்ன ஆகுது, ஆக்சுவலா பயங்கரமா சேவ் ஆகுது. சோ இதெல்லாமே ஒரு பெரிய அட்வான்டேஜ் இப்ப நீங்க கரண்டா சிஏ பண்றதுல. சரி, இப்ப நான் வந்து +2 முடிச்சிருக்கேன், அதாவது கிளாஸ் 12th நான் வந்து முடிச்சிருக்கேன் சார். கிளாஸ் 12th நான் முடிச்சிட்டேன்னா எப்படி சார் நான் வரலாம்? ஒன்னு நீங்க +2 முடிச்ச உடனே டைரக்டா சிஏ ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷன் முடிச்சா அடுத்த இன்டர் வந்துடலாம், இன்டர் முடிச்சா ஃபைனல் வந்துடலாம். இதுக்கு வந்து டைரக்டா ஃபவுண்டேஷன் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபவுண்டேஷன் ரூட்னா ஃபவுண்டேஷன் படிச்சு அப்படி வந்துடுறது. நீங்க அதுவே +2 முடிச்ச உடனே நிறைய பேர் வீட்டுல நிறைய பேர் பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இவங்கலாம் என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் வந்து நீ +2 முடிச்ச உடனே, அதாவது கிளாஸ் 12th முடிச்ச உடனே, ஓகேவா, ஸ்டேட் போர்டோ சிபிஎஸ்இ வாட் எவர் போர்டு, ஓகேவா, நீங்க படிச்சு முடிச்ச உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ பிகாம் படிங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கிராஜுவேஷன் முடிங்க. கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண, ஆக்சுவலா சிஏ போய் படிக்க ஆரம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன ஒரு டிஃபிகல்ட்டி நான் சொல்லிடுறேன். நீங்க நார்மலா சிஏ ஃபவுண்டேஷன் படிக்கிறதுக்கு நார்மல் டியூரேஷன் 6 months to ஒரு 9 months தான் நீங்க படிக்க போறீங்க. 6 monthsல இருந்து 9 months படிச்ச உடனே நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது டைரக்டா நீங்க என்ன பண்ணிடுவீங்கன்னா இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்லி சிஏ இன்டருக்கு வந்துருவீங்க. ஆனா நீங்க +2 முடிச்ச உடனே பிகாம் படிச்சு முடிக்கிறீங்கன்னா பிகாம் படிக்கிறதுக்கு கட்டாயமா 3 years நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். 3 years டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். 3 years முடிச்சதுக்கு அப்புறம் சிஏல நீங்க எந்த லெவல்ல தெரியுமா உள்ள வருவீங்க? சிஏல இன்டர்மீடியேட் அப்படின்ற லெவலுக்கு தான் நீங்க உள்ள வருவீங்க. சிஏ இன்டர்மீடியேட் அப்படின்ற லெவல்ல தான் நீங்க உள்ள வருவீங்க. 3 years முடிச்சதுக்கு அப்புறம் சிஏ இன்டர் நீங்க வரீங்க. ஆனா இங்க 6 months to 9 monthsலயே நீங்க டைரக்டா இன்டர் வந்துருவீங்க. சோ டைம் சேவிங் பாத்தீங்கன்னா கட்டாயமா டைரக்டா ஃபவுண்டேஷன் தான் டைம் சேவிங்.
நீங்க இந்த வழியா வரக்கூடாதான் கிட்ட வரலாம். பிகாம் முடிச்சதுக்கு அப்புறம் இங்க இன்டர் வந்துக்கலாம். இதுக்கு பேர் we call them as direct entry route அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? டைரக்ட் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்ட் என்ட்ரினா டைரக்டா சிஏ இன்டர்மீடியட் வந்துருவாங்க. ஆனா எப்படி வருவாங்கன்னா 3 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வருவாங்க. பிகாம் முடிச்சு நீங்க வரும்போது உங்க நாலேஜ் ஆக்சுவலா கிராஜுவலா கம்மியா இருக்கும். காலேஜ் கம்மியா இருக்குன்றதை தாண்டி இல்ல சார் டாப் காலேஜ் படிச்சேன் அப்படி படிச்சேன் இப்படி படிச்சேன் நீங்க என்ன சொன்னாலுமே என்ன கம்மியாகணும், உங்க எனர்ஜி லெவல் கம்மியாகும். எனர்ஜி லெவல்னா நீங்க பிளஸ் 2 முடிக்கும் போது உங்களுக்கு டெஸ்ட் எழுதுறதோ ஒரு கோர்ட்ல எக்ஸாம் எழுதோ ஆப்ல எக்ஸாம் எழுதோ மிட் டர்ம் எக்ஸாம் எழுதுறதுன்னு சொல்லி கண்ணாமண்ண டெஸ்ட் சீரிஸ் வச்சிருப்பாங்க, நிறைய ரிவிஷன் எழுதிருப்பீங்க. அந்த ஸ்பீடப்பே வந்து நீங்க ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் படிக்கும் போது நீங்க ஈஸியா பாஸ் பண்ணிட்டு இன்டர் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா ஒரு பிகாம் சொல்லும் போது ஒரு பிரேக் மாதிரி தான். அங்க இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் சீரியஸா பெருசா இருக்காது. அப்படியே இருந்தாலுமே சீரியஸ்னஸ் இருக்காது. நீங்க என்ன ஸ்டோரி எழுத என்ன பண்ணாலுமே என்ன பண்ண அட்டக்கிறது நீங்க கிளியர் பண்ணி எக்ஸலுக்கு வந்துருவீங்க. ஆனா அது வந்து நீங்க ஆக்சுவலா ஒரு சிஏ இன்டர்மீடியட் வரும்போது கிராஜுவலா உங்க எனர்ஜி எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் கிராஜுவலா. அதனால தான் வந்து நாங்க என்ன பண்ண சொல்றோம், சிஏ ஃபவுண்டேஷன் படிச்சு டக்குனு சிஏ இன்டர்மீடியட் படிங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். ஓகேவா? சோ இது வந்து ஃபவுண்டேஷன் ரூட். டைரக்ட் என்ட்ரியா தான் நான் சொன்ன மாதிரி ஆக்சுவலா என்ன பண்ணலாம், நீங்க பிகாம் படிச்சு முடிச்சுட்டு சிஏ இன்டர்மீடியட் வருவீங்க. ஆனா டைம் ஒரு 3 இயர்ஸ் கிட்ட என்ன ஆயிடும், ஹார்ட்லி வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும். என்ன கேட்பீங்கன்னா, சார் நான் பிகாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி வந்தா 3 இயர்ஸ் டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்றீங்க. நான் டைரக்டா சிஏ ஃபவுண்டேஷன் பண்றேன், நான் சிஏ ஃபவுண்டேஷன் பண்ணிக்கலாமா? எஸ், நீங்க பண்ணிக்கலாம். அப்ப நான் பிகாம் பண்ணக்கூடாதா? சப்போஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு டு பிகாம் அண்ட் பிகாமும் சேர்ந்து பண்ண நினைக்கிறேன்னா அப்ப நீங்க பிகாமையும் என்ன பண்ணலாம் ஆக்சுவலா பிளஸ் நீங்க சிஏ ஃபவுண்டேஷனும் சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கலாம். சரி, பிகாம் நான் ரெகுலர்ல பண்றதா கரஸ்பாண்டன்ட்ல பண்றதா ஆன்லைன்ல பண்றதா கேள்வி கேட்பேன். அதுக்கு நான் பொறுமையா கொஞ்சம் பதில் சொல்றேன். ஆனா நீங்க பிகாமையும் சேர்ந்துட்டு சிஏ ஃபவுண்டேஷன் பண்ணலாம். இல்ல சில பேர் டே ஒன்ல ஃபிக்ஸ் பண்ணா சிஏ மட்டும் தான் பண்ண போறேன், சிஏ மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போறேன், வேற எதுவும் பண்ண போறேன்னா தென் யூ ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் சிஏ. இல்ல சார் ஐ வாண்ட் டு டு போத் டுகெதர் சார், ரெண்டுமே சேர்த்து பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா பிகாமும் படிச்சுட்டு நீங்க சிஏ ஃபவுண்டேஷன் கட்டாயமா பண்ண முடியும். சார் பிகாமோட சேர்ந்து பண்ணும்போது எனக்கு நிறைய டவுட் இருக்கு சார், நான் ரெகுலர் காலேஜ் படிக்கணுமா இல்ல கரஸ்பாண்டன்ஸ் போடணுமா ஆன்லைன் போடணுமா நிறைய டவுட் வரும். சோ இப்போ நார்மலா வந்து என்ன கேட்பீங்கன்னா, சார் அப்போ நீங்க சொல்ற மாதிரி சிஏ ஃபவுண்டேஷன் நான் படிச்சுட்டு பிகாமும் நான் சேர்ந்து படிக்கலாமா? எஸ், நான் பிகாமும் சேர்ந்து படிங்கன்னு சொல்றேன். பிகாம் பிளஸ் சிஏவும் நீங்க சேர்ந்து கூட படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? இந்த ரூட் எப்படி இருக்குன்னா, பிகாம் படிச்சு முடிச்சுட்டு இன்டர் வரும்போது டைம் நிறைய வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இதுல கொஞ்சம் டைம் வந்து பயங்கரமா சேவ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி சேவ் ஆகும்போது பிகாம் 3 மோட்ல நீங்க பண்ணலாம். 3 மோட்ஸ்ல வந்து பண்ணலாம். ஒன்னு நம்ம என்னவா பண்ணலாம்னா ரெகுலர் காலேஜா பண்ணலாம், செகண்ட் ஆன்லைனா பண்ணலாம், தேர்ட் கரஸ்பாண்டன்ஸ்ல பண்ணலாம். என்ன சார் டிஃபரன்ஸ்? மூணுத்துக்கு நான் 1 by 1 கிளியரா சொல்றேன். எந்த டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் எல்லா பாயிண்ட்ஸ்க்கும் என்ன குறைந்தாலும் உடனே ரிப்ளை மெசேஜா போடுவேன். அப்படி இல்ல ஃபர்தர் அந்த டவுட் ரொம்ப வேல்யூபிள் டவுட்டா இருக்குன்னா அடுத்த வீடியோஸும் கிளியரா போடுவேன். ஓகேவா? சோ இப்ப பிகாம் பொறுத்த வரைக்கும் கரஸ்பாண்டன்ஸ்ல போடணும்னு சொன்னா என்ன சார் சொல்றீங்க? புரியல. இல்ல சார் நான் சிஏவை ஃபுல்லா படிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க சிஏவை ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு பிகாம கரஸ்பாண்டன்ஸ் சொல்லுவோம். கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னா போஸ்டல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்டல் எஜுகேஷன்னா நீங்க பிகாம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில போயிட்டு ஜஸ்ட் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிக்கிட்டா போதும். பிகாம் நான் படிக்க போறேன்னு சொல்லிட்டு உங்க சர்டிபிகேட்ஸ் தான் ஒரிஜினல்லாம் காமிச்சு நீங்க வெறும் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிக்கிட்டா போதும். இல்ல ஆன்லைன்ல ரெஜிஸ்டர்லாம் பண்ணிட்டு நீங்க நேர்ல கொண்டு போய் பிசிக்கல் வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். வெறும் பிகாமுக்கு அவங்க எப்பெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த எக்ஸாம் ஃபீஸை கட்டிட்டு எக்ஸாம் மட்டும் போய் எழுதுவீங்க. சோ இங்க வந்து நீங்க எந்த விதமான கிளாஸஸ்க்கு போக மாட்டீங்க, பிசிக்கல் கிளாஸஸ் கிடையாது. ஓகேவா? நீங்க பிகாம்க்கு எங்கேயும் கிளாஸஸ் போக மாட்டீங்க, எந்த கோச்சிங் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா போய் எக்ஸாம்ஸ் மட்டும் போய் எழுதுவீங்க. சார் அப்படின்னா எப்படி சார் நாங்களே பிகாம் படிக்கிறது, எங்களுக்கு எதுவுமே சொல்லி தர மாட்டீங்களா? அதுதான் நீ சிஏ எல்லாமே படிச்சிடுறியே. சிஏ ஃபவுண்டேஷன் இன்டர் முடிக்கும் போதே ஹோல் பிகாம் சிலபஸ் நாங்க அந்த கரஸ்பாண்டன்ஸ்க்கான எல்லாத்தையுமே நாங்களே கவர் பண்ணிடுவோம். நீ எதுவுமே எக்ஸ்ட்ராவா படிக்கிற மாதிரி இருக்கு எக்ஸப்ட் அந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜை தவிர. ஏதாவது லாங்குவேஜ் சூஸ் பண்ற அப்படின்னா அந்த லாங்குவேஜை தவிர மற்றபடி எல்லாமே நாங்க சிஏ கோர்ஸே கவர் பண்ணிடுவோம். ஸோ நீ ரிஜிஸ்டர் பண்ண போற, அங்க ஆன்லைன்லயோ நேர்ல போய் ரிஜிஸ்டர் பண்ண போற, வெறும் எக்ஸாம் ஃபீஸை கட்டி நீ எக்ஸாம்ஸ் மட்டும் எழுதுனா போதும். ஓகேவா? இது பேரு போஸ்டல் எஜுகேஷன் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நான் படிக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி சிஏல படிக்கிறனால ஈஸியா நீங்க பிகாமும் பாஸ் பண்ணிடலாம். ரெண்டாவது மோட், இல்ல சார் கரஸ்பாண்டன்ட் போட வேண்டாம் நான் திங்க் பண்றேன், ஐ வாண்ட் டு டூ மை காலேஜ் இன் ரெகுலர். ரெகுலர்ல நீ காலேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா 2 விதமா பண்ணலாம். ஐகாம் கிளாஸஸ்லயும் நம்ம கிட்ட என்ன இருக்கு, ரெகுலர் பிகாம் இருக்கு. இன்னொன்னு இல்ல சார் நான் காலேஜ்க்கு நானே போய் ஏதாவது காலேஜ் ஜாயின் பண்ணிக்கிறேன், நான் இந்த காலேஜ் ஜாயின் பண்ண நினைக்கிறேன், நான் அந்த காலேஜ் ஜாயின் பண்ண நினைக்கிறேன், ஒரு காலேஜ் வச்சிருப்பேன் மைண்ட்ல. அந்த மாதிரி இருந்தா நீங்க காலேஜ்க்கும் அதாவது
உங்களோட ஓன் ப்ரிஃபரன்சஸ், ஓகேவா, உங்களோட ஓன் ப்ரிஃபரன்ஸ்க்கான காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு நீங்க சிஏவை என்ன பண்ணலாம், சைட் பை சைடு படிக்கலாம். சப்போஸ் இஃப் யூ கெட் ஈவினிங் காலேஜ்னு வச்சுக்கோங்க, நீங்க மார்னிங் கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க. சப்போஸ் இஃப் யூ கெட் காலேஜ் இன் மார்னிங்னு வச்சுக்கோங்க, ஈவினிங் கிளாஸஸ் அட்டன் பண்ணுவீங்க. மோஸ்ட் ப்ரிஃபரபிளி சிஏவை மார்னிங் படிச்சுட்டு ஆஃப்டர்நூன் காலேஜ் போனீங்கன்னா சோ தட் நீ மார்னிங் நல்லா லேர்ன் பண்ணிட்டு போயிடுவ. ஸோ உனக்கு ஈஸியா இருக்கும். இது ஓன் ப்ரிஃபரன்ஸை நீங்க காலேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல சார் எனக்கு அப்படிலாம் வேண்டாம் சார், எனக்கு வந்து ஆக்சுவலா நாம ஐகாம் கிளாஸஸ் நான் படிக்க போறேன், எனக்கு பிகாம்க்கு நீங்களே அட்மிஷன்ஸ் போட்டுருங்க, நீங்களே எனக்கு சொல்லி கொடுத்துருங்கன்னா, எஸ் நம்ம கிட்டயும் நாக் A++ யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, அதுல நம்ம ஆக்சுவலா டைப் போட்டிருக்கனால நீங்க ரெகுலர் காலேஜ்க்கான பிகாம நம்ம கிட்டே படிச்சு எக்ஸாம்ஸ் மட்டும் நாங்க சொல்றத போய் எழுதிட்டீங்கன்னா ஓகேவா. சோ நீங்க அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ஆக்சுவலா ஐகாம்ல பிகாமும் படிச்சுட்டு சிஏவும் நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். சோ ரெகுலர் காலேஜ் நம்ம ஐகாம் கிளாஸஸ்லயும் இருக்கு, ஓகேவா. ஐகாம் கிளாஸஸ் ரெகுலர் பிகாம் பிளஸ் சிஏவும் நீங்க பண்ணலாம். இல்ல சார் நானே ஓனா ஏதாவது காலேஜ் சூஸ் பண்ணிக்க போறேன்னா அந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், சிஏவை பண்ண ஆரம்பிக்கலாம். இல்ல சார் எனக்கு ரெகுலர்லாம் வேண்டாம், ரெகுலர்னா அப்ப நமக்கு அசைன்மெண்ட் கொடுப்பாங்களே, நேர்ல போய் எழுதுற மாதிரி இருக்குமே, டைம் அதிகமா அதுக்கு ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்குமே, நான் இப்ப நேர்ல காலேஜ் போறேன், நானே ஒரு காலேஜ் போயிட்டேன், அங்க போனா எனக்கு டெய்லி அட்டெண்டன்ஸ் எடுக்க சொல்றாங்களே, இந்த மாதிரி என் சீனியர்ஸ் தான் சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, இல்ல சார் கரஸ்பாண்டன்ஸும் வேணாம் தோணுச்சுன்னா, இது வந்து ஒரு மிடில் இருக்கிறது இந்த ஆன்லைன் பிகாம். ஐகாம்ல ஆன்லைன் பிகாமும் இருக்கு, ஓகேவா. ஆன்லைன் பிகாம் நீங்க என்ன பண்ண ஆரம்பிக்கலாம், ஐகாம் கிளாஸஸ் அட்மிஷன்ஸ் போட்டு படிக்க ஆரம்பிக்கலாம். ஆன்லைன் பிகாம்னா ஆன்லைன்ல கிளாஸஸ் கொடுத்துருவாங்க, ஆன்லைன்லயே நீங்க எக்ஸாம்ஸ் எழுதிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே பிகாம் ஹோலி கம்ப்ளீட்லி இட் இஸ் இன் ஆன்லைன். நீ எங்கேயுமே பிசிக்கலாவோ நேரா போயிட்டோ டைம்ல அது வேஸ்டே பண்ண வேண்டாம். நீ ஃபுல்லி சிஏ அழகா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு பிகாம் நீங்க எழுதிக்கலாம். ஆனா பிகாம் கம்ப்ளீட்லி ஆன்லைன்ல இருக்கும். ஆன்லைன்ல படிச்சா ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா சார்? டிஸ்அட்வான்டேஜஸ் பெருசா எதுவும் கிடையாது. ஒன் ஆர் டூ பாயிண்ட்ஸ் இருக்கு. என்னன்னா இப்ப எக்ஸாம்ல ஒரு நார்மலா பிகாம் ஆன்லைன் டிகிரி படிச்சுட்டு போறாங்கன்னா அடுத்த கேள்வி கேட்கறேன், எம்பிஏ எனக்கு வந்து இந்த காலேஜ் சீட் கேட்கறேன், எனக்கு தர மாட்டாங்க, எனக்கு வந்து ஆக்சுவலா ஆன்லைனால கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. இல்ல எம்ப்ளாய்மெண்ட்ல போறேன், அங்க வந்து ரெகுலர் பிகாம் தான் கேட்கறாங்க, எஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் இருக்குமே தவிர மத்தபடி எந்த டிஃபரன்ஸும் எந்த பிகாம்ல எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. நான் பிகாம் ஜெனரல் எடுத்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங் எடுத்தாலும் சரி, அக்கவுண்டிங் ஃபினான்ஸ் எடுத்தாலும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தாலும் சரி, பேங்க் மேனேஜ்மெண்ட் எடுத்தாலும் சரி, எல்லாமே ஒன் அண்ட் த சேம். நீங்க இந்த பிகாம் எதை படிச்சாலும் ஒண்ணுதான். என்னன்னா ரெகுலர் படிச்சா எஸ் கட்டாயமா ஒரு ஸ்டெப் ஹையர், ஒரு ஸ்டெப் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும். கரஸ்பாண்டன்ஸ் ஆன்லைன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது ஆக்சுவலா, ஓகேவா. ஆனா ஸ்டில் நீங்க ஒரு சிஏ படிக்கணும், அதை மட்டும் மெயினா ஃபோக்கஸ் பண்ண போறோம், அதுதான் என் கரியரா திங்க் பண்றேன்னா எஸ் நீங்க சிஏ மட்டும் பெட்டரா பண்ணிட்டு கரஸ்பாண்டன்ஸ்லயும் போட்டுக்கலாம். இல்ல சார் எனக்கு ரெகுலர் காலேஜ்னா ஐகாம் கிளாஸ் ரெகுலர் பிகாம் ஜாயின் பண்ணிட்டு நீ சிஏவும் அழகா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இல்ல சார் எனக்கு இந்த ஆன்லைன்ல படிக்க மாதிரி எஸ் நீங்க இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, எந்த ஆப்ஷன் வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. சோ இப்போ இந்த மாதிரி நான் படிக்க ஆரம்பிக்கணும் டிசைட் பண்ணிட்டேன் சார், I decided to only CA. Yes, I decided to do BCom plus CA அப்படின்னா CAக்கு என்னைக்கு சார் கிளாஸஸ் ஆரம்பிப்பாங்க, அந்த ஆரம்பிக்கிற டேட்ஸை பத்தி உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் சொல்ல போறேன். CAக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் +2 முடிச்ச உடனே ஃபவுண்டேஷன் தான் நம்ம படிப்போம். இந்த ஃபவுண்டேஷன் படிக்கிறதுக்கு நமக்கு என்னையில இருந்து கிளாஸ் நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். இப்போ நீங்க எல்லாம் +2 முடிச்ச உடனே அப்பாடா எக்ஸாம் முடிச்சு ஜாலியா இருக்க நினைப்பீங்க. ஆனா உண்மையை சொல்றேன், அப்படி நினைக்காதீங்க. இந்த டைம்ல நீங்க ஒரு 2-3 இயர்ஸ் அழகா உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நம்ம லைஃப்ல எத்தனை வருஷம் உயிரோட இருக்க போறோம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம லைஃப்ல ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் எவ்வளவு இருக்கும்னு நினைச்சு பாருங்க. நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் லைஃப் ஸ்பேனோ ஒரு 60 வயசுன்னு வச்சுக்கோங்க. உமன்ஸ்க்குனா ஒரு 66, மென்னுக்குனா ஒரு 64, 65 மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்ம அப்படிலாம் உள்ள போக வேண்டாம், ஒரு 68, 66 மாதிரி அப்படி இண்டத்தை போக வேண்டாம். 60 இயர்ஸ்னு வச்சுக்கோங்க. 60 வயசு நம்ம உயிர் வாழ்ற போறோம்னா எத்தனை வருஷம் நம்ம படிப்போம்? ஒரு 20ல இருந்து 25 வயசு வரைக்கும் படிப்போம். அப்ப 60ல ஒரு 25 வயசை மைனஸ் பண்ணிடுங்க. 60 - 25 பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா எவ்வளவு வரும்? ஆக்சுவலா ஒரு 35 கிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஒரு 10 வருஷம் உனக்கு என்ன நடக்குது உனக்கே தெரியாது. அதுல ஒரு 10 வருஷம் நீங்க மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்க போறது ஒரு 15ல இருந்து 20 வருஷம், ஆர் மேக்ஸிமம் ஒரு 25 வருஷம் இருக்கும். நீங்க ஒரு 20ல இருந்து 25 வருஷம் லைஃபை ஹாப்பியா லிவ் பண்ணணும், ஒரு ஹாப்பியான லைஃப் நீங்க வாழணும் அப்படின்னா நீங்க இந்த 3-4 வருஷம் நல்லா எஃபெக்ட்ஸ் போட்டு பயங்கரமா படிச்சு லைஃபை செட்டில் பண்ணணும். இல்ல சார் நான் 4 வருஷம் ஜாலியா இருக்க போறேன் சார் அப்படின்னா 25 வருஷம் நீங்க கஷ்டப்படணும், 20 வருஷம் நீங்க கஷ்டப்படணும். அப்போ அந்த 4 வருஷம் நல்லா படிச்சிட்டோம்னா 20 வருஷம் நல்லா இருக்கலாம். இல்ல அந்த 4 வருஷம் ஜாலியா இருக்க போறேன், என்ஜாய் பண்ண போறேன் சார் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? ஆக்சுவலா 20 வருஷம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், பயங்கரமா கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஒரு 20,000-30,000 சம்பளத்துக்கே நீங்க கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதனால நீங்க இப்ப லீவ் விட்டாங்க ஜாலியா இருக்கலாம், நாம இப்ப என்ஜாய் பண்ணலாம் திங்கே பண்ணிடாதீங்க.
யூ ஸ்டார்ட் டூயிங் யுவர் கரியரா உனக்கு எது பெஸ்ட்னு திங்க் பண்ணுங்க. இங்க எல்லாமே நீ புரிஞ்சுட்டு படிப்ப, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், படிக்கிறதே பயங்கர லைக் பண்ணி படிக்க ஆரம்பிப்ப. ஸோ சிஏ ஃபவுண்டேஷன் கிளாஸ் நாங்கள் என்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, ஐகாம் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர், அதாவது எக்ஸாம்ஸ் வந்து 3 டேர்ம் நடக்கும் சிஏக்கு. அதாவது எக்ஸாம்ஸ் வந்து 3 டைம் நடக்கும் ஒரு இயர்ல. ஒன்னு ஜான்வரி, இன்னொன்னு மே மந்த், இன்னொன்னு செப்டம்பர் மந்த். ஓகேவா? சோ ஜனவரி, மே, செப்டம்பர் எக்ஸாம் நடக்கும். இப்போ நீங்க 12th எழுதி இருக்கிறது மார்ச்ல எழுதி முடிச்சிருப்பீங்க. அப்ப அடுத்த அட்டெம்ப்ட் எது வரும்? செப்டம்பர் தான் உங்களோட அடுத்த அட்டெம்ப்ட். அது எழுத முடியல ஜனவரி தான் அடுத்த அட்டெம்ப்ட். அதை எழுத முடியல அடுத்த மே தான் உங்களோட அட்டெம்ப்ட். சோ நான் சொன்ன மாதிரி நீங்க 12th முடிச்சா ஃபர்ஸ்ட் எழுதுற அட்டெம்ப்ட் வந்து செப்டம்பர் எழுதிக்க முடியும். ஆனா செப்டம்பர் என்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறோம்னா 6th ஏப்ரல் அன்னைக்கு நாங்க கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? சோ அதுவே ஜனவரியில் எக்ஸாம் எழுத போறேன் டிசைட் பண்ணிட்டேன், நான் ஒரு 1 or 2 months கொஞ்சம் பிரேக் எடுத்து 1 month பிரேக் எடுத்து படிக்க ஆரம்பிக்க போறேன்னா ஜனவரிக்கு நீங்க அட்மிஷன்ஸ் போட்டுட்டு கிளாஸஸ் வந்து மே மந்த்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், மே 14th இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்ல சார் நான் வந்து ஏப்ரல் மே வெக்கேஷன் போறேன் ஊர்ல இல்ல அப்படின்னா நீங்க அட்மிஷன்ஸ் போட்டுட்டு 7th ஜூன்ல இருந்து கிளாஸஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்ல சார் அப்படின்னா 5th ஜூலைல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சார் காலேஜ் போகும்போது நான் இதையும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எஸ் யூ கேன் ஸ்டார்ட் இன் ஜூலை. ஆனா எவ்வளவு ஏர்லியரா வரீங்களோ அவ்வளவுக்கு நீங்க சீக்கிரமா லேர்ன் பண்ணிக்கலாம், சீக்கிரமா போர்ஷன்ஸும் முடியும், நீங்க நல்லா படிச்சு எக்ஸாம் எழுதலாம். ஓகேவா? இதுல என்ன அப்படின்னா என்ன அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்கன்னா, சார் இப்போ செப்டம்பர் எழுதுறது பெஸ்டா ஜான் எழுதுறது பெஸ்டா? செப்டம்பர்னா ரொம்ப சீக்கிரம் வந்துடுது எக்ஸாம்ஸ். ஆமா கொஞ்சம் சீக்கிரமா வந்துடும். ஜான்னா உங்களுக்கு டைம் இருக்கும். ஓகேவா? நீங்க ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நமக்கு செப்டம்பர் டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி தெரியும். அதனால நாங்க என்ன பண்ணோம்னா செப்டம்பருக்கு சப்போஸ் படிக்க ஆசைப்பட்டா படிக்க சொல்லுவோம், கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா ஒரு 1 month 1.5 months கிளாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நான் நிறைய டெஸ்ட் அண்ட் அசஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வைப்பேன். அந்த அசஸ்மெண்ட்ஸ் நீ நல்லா ப்ரோக்ரஸ் பண்ணா உங்களை செப்டம்பர் எழுத விடுவேன். அப்படி இல்லைன்னா ஐ வில் ஆஸ்க் யூ டு ஜனவரி. சரி என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, நீ ஜாயின் பண்ணிட்டதுக்காக செப்டம்பர்ல உடனே போர்ஷனை முடிச்சு அவ்வளவுதான் பேட்ச் முடிஞ்சிச்சுன்னு வெளியே கட்டாயம் பண்ண மாட்டேன். நீங்க போய் சீனியர்ஸ் கிட்ட யாருன்னா கேட்டு பாருங்க. நான் இங்க ஒருத்தன் படிக்கிறான்னா அவனுக்கு என்ன ஸ்ட்ரென்த்னு பார்த்து அவனுக்கு பக்காவா ட்ரெயின் பண்ணி அவனுக்கு அதான் எழுத முடிஞ்சாதான் அவன் எழுத வைப்பேன். அப்ப செப்டம்பர் நீங்க உடனே ஜாயின் பண்ணிட்டா போர்ஷன் முடிச்சிடும் அவ்வளவுதான் வெளியே அமிச்சிடும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சப்போஸ் செப்டம்பர் நான் 1 or 2 months பார்ப்பேன், நீ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் யூ வில் பி எலிஜிபிள் டு ரைட் செப்டம்பர். இல்லைன்னா நான் உன் நல்லா படிக்க வச்சு ஜனவரி தான் உன் எக்ஸாம் எழுத வைப்பேன். ஏன் சார் சொல்லி அதான் என்னோட பெரிய ஸ்ட்ரென்த். என்னோட ஸ்ட்ரென்த்தே உனக்கு அது பக்காவா பண்ண முடியும்னா தான் அந்த டைம் எழுத வைப்பேன். இல்லைன்னா அடுத்த டைம் எழுதிக்காம தப்பே கிடையாது, நல்லா படிச்சு எழுதலாமான்னு சொல்லிட்டு உனக்கு அதை பக்காவான கைடன்ஸ் கொடுப்பேன். அடுத்த கேள்வி கேட்பீங்க, சார் சப்போஸ் சிஏ மட்டும் எழுதுறேன் நான் கிளியர் பண்ணா என்ன ஆகுறது, அன்சக்சஸ்ஃபுல்லா என்ன ஆகுறது, அப்பெல்லாம் திங்கே பண்ணாதீங்க. ஓகேவா? எந்த கோர்ஸுமே கஷ்டம் கிடையாது. அதுக்கு தான் பக்காவா ட்ரைனிங் கொடுக்க போறோம், டெஸ்ட் சீரியஸ் கண்டக்ட் பண்ண போறோம். ஓகேவா? உனக்கு அழகான மென்டார்ஸ் உள்ள வர போறாங்க. உனக்கு ஆக்சுவலா பாத்துக்கிறது பேட்ச் கிளாஸஸ் பாத்துக்கிறது இன்சார்ஜஸ் இருப்பாங்க. அதெல்லாம் பயங்கரமா பண்ணி உனக்கு அழகா என்ன பண்ணிடும் கிளியர்லாம் பண்ணுச்சுன்னா அதை பத்தி எதுவும் நீ ஒரே பண்ண வேண்டாம். உனக்கு எப்படி பேக்கப்பா நீ என்னெல்லாம் பண்ணணும், ஒரு சிஏ படிக்கும் என்னெல்லாம் அடிஷனா நீ பண்ணணும்ன்றதெல்லாம் கிளாஸ் ரூம் வரும்போது உங்க அழகா கைட் பண்ணுவோம். நீ என்னெல்லாம் பண்ணிக்கணும், சைடில் என்ன கோர்ஸ் நீ ஆட் ஆன் பண்ணிக்கணும், என்ன ஸ்கில் செட்ஸ் டெவலப் பண்ணிக்கணும், அழகா உனக்கு கைடும் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி செப்டம்பருக்கான கிளாஸ் ஏப்ரல் 6 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஜனவரிக்கான கிளாஸஸ் வந்து மே மந்த்ல ஒரு பேட்சும் ஜூன்ல ஒரு பேட்சும் ஜூலைல நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சிஏக்கான கிளாஸ் ஸ்டார்ட் டேட்ஸ். நம்மளோட எல்லா அட்மிஷன்ஸுமே நார்மலா ஐகாம் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆன்லைன்லேயே வெப்சைட்லேயே போயிட்டு ஐகாம் கிளாஸஸ் நீங்க ஆன்லைன்ல என்ன பண்ணிக்கலாம், ஆக்சுவலா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம இன்ஸ்டாகிராம்ல போனா QR கோட்ஸ் இருக்கும், அதுல போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம டீம் கிட்ட கேட்டீங்கன்னா உனக்கு ஃபர்தராவும் கைடன்ஸும் பக்காவா கொடுத்துருவாங்க. நீ அந்த லிங்க்ல ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்க நேர்ல வந்து பண்ணணும், நேர்ல இருந்து அலையணும்லாம் அவசியமே கிடையாது. யூ கேன் டூ எவ்ரிதிங் இன் யோர் ஆன்லைன் ரெஜிஸ்டர் போய் என்ரோல்மெண்ட்லாம் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்பீங்க, சார் நான் வெளியூர்ல இருக்கேன், நான் இப்ப திருநெல்வேலியில இருக்கேன், நான் இங்க வரேன். ஆக்சுவலா எஸ் நான் கன்னியாகுமரியில இருக்கேன், இங்க வரேன், மதுரையில இருக்கேன், இங்க வரேன், உங்ககிட்ட ஹாஸ்டல் இருக்கான்னு கேட்பீங்க. எஸ் நம்ம கிட்ட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, கேர்ள்ஸ் இருந்தாலும் சரி பாய்ஸ் இருந்தாலும் சரி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கு. நீங்க ஹாஸ்டல்ல வந்து தங்கிட்டும் இங்க படிக்கலாம். ஓகேவா? இல்ல சார் எங்க அப்பா அம்மா எல்லாம் விட மாட்டாங்க, நான் மதுரையில இருக்கேன், என்ன அங்கேயே காலேஜ் ஜாயின் பண்ணி அங்கேயே படிக்க சொல்றாங்க, ஆனா சிஏ படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கேன், உங்க ஸ்பீச் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஆக்சுவலா படிக்கணும் பயங்கர ஆர்வம் வந்துருச்சு, இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, நான் ஐகாம் யூனிவர்ஸ் எக்ஸாம்ஸையும் அவார்ட்லாம் வாங்கினேன், ஆனா படிக்கணும் டிசைட் பண்ணிட்டா நான் எங்க வீட்டுல வந்து ஹாஸ்டல்ல தங்க விட மாட்டாங்க அப்படின்னா நம்ம கிட்ட எடுக்கிற கிளாஸஸ்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸஸும் இருக்கு. அதே மாதிரி கிளாஸஸ் எல்லாமே ஆன்லைன் லைவ் அப்படின்ற கிளாஸஸ் கொடுப்போம். ஃபேஸ் டு ஃபேஸ்னா கிளாஸ் ரூமுக்கு வந்து இங்க படிப்பாங்க. அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸஸும் நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரி ஆன்லைன் லைவ் அதான் எடுக்கிற கிளாஸ் இப்ப எப்படி நான் போர்டில் வச்சு கிளாஸ் எடுக்கிறேன் அழகாக கவனிக்கிறீங்களா, எப்படி நான் உனக்கு புரிய வைக்கிறேன். ஆக்சுவலா அதே மாதிரி நான் கிளாஸஸ் எல்லாமே கிளாஸ் போர்டில் என்ன சொல்லி தரணும் அதெல்லாம் லைவ்ல நீங்க அப்படியே உட்காந்து பார்க்கலாம்.
இல்ல லைவ்ல பார்க்க முடியாது சார், அதே நான் காலேஜ் போயிட்டேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ண ஆரம்பிக்கலாம்னா ரெக்கார்டட் செஷனா நீங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? ரெக்கார்டட் செஷன்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆக்சுவலா ரெக்கார்டட் செஷனாவும் ரிஜிஸ்டர் பண்ணி ரெக்கார்டட் செஷனாவும் நீங்க பார்க்கலாம். நம்ம கிட்ட ரெக்கார்டட் செஷன் பார்க்குற பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நான் ரெக்கார்டட் செஷன் என்கிட்ட வாங்குற எல்லாருமே நான் பர்சனலா கால் பண்ணி கிளாஸஸ் புரிஞ்சிருச்சா, நீ டெஸ்ட் நல்லா எழுதுனியா, உனக்கு ஏதாவது டவுட் இருக்கான்னு நானே உங்களை கால் பண்ணி கேட்பேன். ஓகேவா? அது வந்து ஐகாமோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ நார்மல் ரெக்கார்டர் கொடுத்துற நீயே படிச்சுக்கோ நீயே பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் எக்கானோட வர மாட்டேன். அது மாதிரி நம்ம டீம் எப்போ என்கிட்ட நீங்க ஸ்டூடெண்ட் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அபிசாட்ட பேசணும் அந்த மாதிரி சொன்னாலே நான் உடனே அவங்க ஆன்லைன் கனெக்ட் பண்ணி லைவ் கனெக்ட் பண்ணி பேசிடுவேன், இல்லை நானே ஃபோன் பண்ணி பேசிடுவேன். ஓகேவா? இது என்னோட பெரிய ஸ்ட்ரென்த். என் கிளாஸ் 200 பேர் இருந்தாலும் நான் எல்லாருமே அட்டெண்டிவா பார்ப்பேன், கேட்டா பார்ப்பேன். அது மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் செஷனா நேரில் உட்காந்து கிளாஸ் கவனிச்சுக்கலாம், ஆன்லைன் லைவ்லயும் நீங்க கிளாஸஸ் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி ரெக்கார்டட் செஷனாவும் நீங்க என்ன பண்ணலாம், செஷன்ஸை ரெக்கார்டாகவும் வீட்டில் உட்காந்து நீங்க பார்க்க முடியும். இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்ம ஐகாம் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன கேட்பீங்கன்னா, சார் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸஸ்னா எங்க சார் நாங்கள் அட்டன் பண்றது? எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம வந்து தமிழ்நாட்டில் சென்னையில தான் நம்ம கிளாஸஸ் எடுக்கிறோம். சென்னையில எங்க சார் எடுக்கிறீங்க? சென்னையில 2 லொகேஷன் இருக்கு, 2 லொகேஷன் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். ஒன்னு தாம்பரம் அப்படின்னு சொல்லி ஒரு லொகேஷன் இருக்கு, அந்த தாம்பரம் லொகேஷன்ல கிளாஸ் இருக்கு. இன்னொன்னு வெஸ்ட் மாம்பலம் அப்படின்னு சொல்லி இருக்கு, வெஸ்ட் மாம்பலத்தையும் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ தாம்பரத்தையும் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸஸ் இருக்கு, வெஸ்ட் மாம்பலத்தையும் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸஸ் இருக்கு. நான் சொன்ன இந்த 2 பிரான்ச்லயுமே இந்த சொன்ன எல்லா பேட்சஸும் கிளாஸஸ் வந்து கமெண்ட்ஸ் ஆகும். நீங்க எந்த பிரான்ச் வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், அது ஸ்டூடெண்டோட ஆப்ஷன். ஓகேவா? சோ நான் சொன்ன மாதிரி தாம்பரத்தையும் கிளாஸஸ் இருக்கு, வெஸ்ட் மாம்பலத்தையும் கிளாஸஸ் இருக்கு, நம்மளோட ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸஸ். ஓகேவா? ஐகாம் கிளாஸஸ் ஒரு பெரிய இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நார்மலா ஓனர்ஸ் சொல்லிட்டு இவங்கெல்லாம் கிளாஸ் வந்து கிளாஸ் ரூம்க்கே வரமாட்டாங்க. ஓகேவா? ஏன்னா அவங்க மல்டிபிள் பேட்சஸ் இருக்கும். நான் தான் ஐகாம் கிளாஸஸ் வந்து ஒரு பிரான்ச்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரான்ச் எந்த பேட்சஸ் இருந்தாலும் எல்லா கிளாஸ்லயுமே நான் போய் கிளாஸ் எடுப்பேன். கேட்டா எல்லா கிளாஸையும் கிளாஸ் எடுப்பேன். சார் நான் வெஸ்ட்மாம்ல வரேன், எனக்கு கிளாஸ் எடுப்பீங்களா? கட்டாயமா எடுப்பேன். சார் நான் தாம்பரம் வரேன், கிளாஸ் எடுப்பீங்களா? கட்டாயமா கிளாஸ் எடுப்பேன். 2 பிரான்ச்சஸ்லயுமே நான் கிளாஸ் எடுப்பேன். கேட்டா 100% நான் கிளாஸ் எடுப்பேன். உங்களுக்கு வந்து நான் போர்ஷன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், டாபிக் டிசைட் பண்ணதா இருக்கட்டும், உங்களுக்கு ஏதாவது அங்க வந்து ஆக்சுவலா கிளாரிட்டி இருக்கட்டா இருக்கட்டும், டெஸ்ட் சீரியஸா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு ஆக்சுவலா நானே வந்து உங்களுக்கு பர்சனலைஸா கைட் பண்ணுவேன். அட் த சேம் டைம் நம்ம இந்தியாவிலே டாப் மோஸ்ட் ஓகேவா இருக்கக்கூடிய ஆல் த ஃபேக்கல்டிஸ் வந்து நமக்கு ஐகாம் கிளாஸஸ் எடுத்து கொடுத்து பக்காவான எக்ஸாம்ஸ் எழுதி நம்ம சிஏவும் அழகா கிளியர் பண்ணிடலாம். நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, சார் நான் சிஏ மட்டும் படிக்கிறேன், இல்ல பிகாம்ல சிஏ படிக்கிறேன், வாட் எவர், சிஏ என் பையன் ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்றது? சப்போஸ் நான் அன்சக்சஸ்ஃபுல் ஆட்டா என்ன பண்றது? அந்த மாதிரி என் சக்சஸ் டிலே ஆயிடுச்சு, நான் அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணுவேன், நான் அப்படியே ஸ்டாண்ட்ஸ்லாம் நின்றுவேனே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கோம். கிளியர் ஆகாம அப்படியே பசங்க ஸ்டாண்ட்ஸ்லாம் நிற்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நம்ம அகாடமியில் நான் எப்பயுமே சொல்லுவேன், ஓகே எப்படி வந்து ஒரு சயின்ஸ் குரூப்க்கு வந்து நீ நீட் எழுது, JEE எழுது, அதை எழுது, இதை எழுதுன்னு ஒரு 2 ஆல்டர்னேட்டிவ் 3 ஆல்டர்னேட்டிவ் சொன்னா, ஆல்டர்னேட்டிவ்னா நம்ம அதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் பசங்களுக்கு என்ன கைட் பண்றேன்னா, நீ எப்போ ஒரு பேக்கப்போ நான் சப்போர்ட் ஒன்று வச்சுக்கோ அப்படின்றத நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் கைட் பண்றேன். அதனால நான் சிஏ ரிஜிஸ்டர் பண்ணி சிஏ படிக்கிறாங்க அப்படின்னா சிஏக்கு தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம், சிஏக்கு தான் எக்ஸாம்ஸ் படிக்க வைக்க போறோம், சிஏக்கு தான் எக்ஸாம் எழுத போறாங்கன்றது எல்லாமே கரெக்ட். ஆனா அவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு பேக்கப்பா சிஎம்ஏன்னு சொல்லிட்டு நான் சொன்ன காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் கோர்சஸோட ஃபவுண்டேஷனை மட்டும் என்ரோல்மெண்ட் பண்ணிக்க சொல்லுவேன். So it doesn't mean that I'm asking them to do CMA. ஓகேவா? நான் அதுக்கு வந்து CMA படிங்க நான் சொல்ல வரல. CA படிச்சாலே போதும், CAக்கு ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், CA ஓட எக்ஸாமே வேணா எழுதிக்கிட்டோம். CMA ஓட ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அவங்களுக்கு ஒரு பேக்கப்பா கொடுத்து, ஓகேவா, அந்த CMAக்கான சின்ன கைடன்ஸ்லாம் கொடுத்து கம்ப்ளீட் CMAவை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல 1 ரூபி கூட வாங்காம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ்க்குலாம் அவங்களுக்கு என்ன ட்ரைனிங்லாம் கொடுத்து CMA எக்ஸாம்ஸையும் எழுத வச்சிருவோம். சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட் சிஏவே எழுதுறான், சிஎம்ஏ எழுதுறான், ரெண்டுமே பாஸ் பண்ணிட்டான், அடுத்த சிஏ இன்டர் படிக்க ஆரம்பிச்சுக்கணும். இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் டு சிஎம்ஏ இன்டர் ஆல்சோ லெட் ஹிம் டு போத் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிடுவேன். சப்போஸ் சிஏ வந்து அன்சக்சஸ்ஃபுல் ஆயிட்டான் சார், சிஎம்ஏ வந்து எனக்கு ஆக்சுவலா பாஸ் பண்ணிட்டான் சார், எஸ், அப்ப என்ன பண்ணுவோம், டெம்பரவரி சிஏவை ஹோல்ட் பண்ணிட்டு சிஎம்ஏ இன்டர்மீடியட் எழுத சொல்லிட்டு சிஎம்ஏ இன்டர்மீடியட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா சிஏ இன்டர் எழுத சொல்லிப்போம். அவனோட இன்ட்ரெஸ்ட் அங்கேயும் ஃபுல்ஃபில் ஆயிடும். ஸோ தட் அவன் எங்கேயும் ஸ்டாப் ஆகி நிக்கணும்னு அவசியம் கிடையாது. சார் என்ன சார் சொல்றீங்க, சப்போஸ் அவன் ரெண்டுமே பாஸ் பண்ணலாம்,
நார்மலா நீங்க எல்லாம் கேட்பீங்க, ஏன்னா சிஏ ஒரு ரிசல்ட் பாஸ் பர்சன் இவ்வளவு பர்சன்ட் தான் சார் இருக்கு, இவ்வளவு கம்மியா இருக்கு சார் சொல்லுவீங்க. ஆனா ஒரு சிஎம்ஏ ஓட பாஸ் பர்சன் வந்து ஒரு 90% கிட்ட நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம ஒரு அகாடமியான்னு சொல்றேன், ஓகேவா? ஒரு இன்ஸ்டியூட் மெயின் இன்ஸ்டியூட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 75% தராங்கன்னா நம்மளால ஒரு 90 to 95% நம்மளால ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும், ஓகேவா? ஏன்னா அவன் சிஏக்கு நிறைய படிச்சறனால சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் கொஞ்சம் ஈஸியா பாஸ் பண்ணிடும். ஸோ இது அட்லாஸ்ட் வந்து சிஎம்ஏ படின்னு சொல்ல வரல, நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா சிஏ ஓட படிக்கும் போது ஒரு பேக்கப் சப்போர்ட்டா வச்சுக்கலாம். அது அகாடமி சார்பா நான் உங்களுக்கு ஒரு பேக்கப்பா ஃப்ரீயாவும் கிளாஸஸ் என்ன எக்ஸ்ட்ரா இருக்கோ அதெல்லாம் எடுத்து கொடுத்துருவோம். ஸோ அது எந்த சார்ஜஸும் நம்ம பண்ண போறல. இது வந்து ஒரு பசங்களுக்கு ஒரு பெரிய வேல்யூ அடிஷன். அட் த சேம் டைம் அவன் கரியர்ல எங்கேயும் ஸ்டக் ஆகி நிற்க மாட்டான். அவன் நெக்ஸ்ட் சக்சீட் ஆகி வந்துகிட்டே இருப்பான். இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய அட்வான்டேஜாவே எடுத்துக்கலாம் நீங்க. சார் இவெல்லாம் நீங்க சிஏக்கு வந்து சொன்னீங்களே சார், இதே மாதிரி சிஎம்ஏக்கும் சிஎஸ்க்கும் சொல்லுங்கண்ணா சார். சரி நான் உண்மையை சொல்றேன், சிஏக்கு என்ன இருக்கும் அது எல்லாமே சிஎம்ஏக்கும் அப்ளிகபிள். இப்ப சிஏல 3 லெவல் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல். அதே மாதிரிதான் சிஎம்ஏக்கும் ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல், ஓகேவா? சோ நான் சொன்ன மாதிரி சிஏல எப்படி இருந்ததோ ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல், அதே மாதிரி தான் சிஎம்ஏக்கும் ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல். சார் சிஎஸ்க்கு அதே தான், ஆனா டிஃபரெண்ட் நேம் வச்சுக்கிறாங்க. சிசிட்ட, ஓகேவா, எக்ஸிகியூட்டிவ் ப்ரொஃபஷனல் வச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல் தான் என்ன பண்ணிருக்காங்க, சிசிடி எக்ஸிகியூட்டிவ் ப்ரொஃபஷனல் அப்படின்னு வச்சிருக்காங்க, ஓகேவா? சோ அதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொன்னீங்களே சார், இதுக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதான் நான் சொல்ல போறேன். ஆனா இப்ப அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்கன்னா, சார் இப்ப இங்க ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல்ல எப்படி நம்ம சிஏல ஆர்டிகல்ஷிப் பண்ணமோ இங்க அந்த மாதிரி இருக்கா? நம்ம இங்கேயும் அந்த மாதிரி பிராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்கு. அதாவது இன்டர்ன்ஷிப், அதான் நீ சொன்ன அந்த ஆர்டிகல்ஷிப் இங்கேயும் இருக்கானா? இருக்கு. சிஎம்ஏக்கு ஒரு 15 months நீங்க போனா போதும். அதாவது 1.5 வருஷம் நீங்க போனா போதும். அங்க 24 months, இங்க 15 months நீங்க போனா போதும். அதுவே சிஎஸ்கா இருந்தா ஒரு 21 months நீங்க போனா போதும், ஓகேவா? சோ இங்க இன்டர்ன்ஷிப் 15 months, சிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 21 months. அங்க இருக்க மாதிரி எப்படி சிஏல வந்து ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல் இருக்கும், அதே மாதிரி சிஎம்ஏலயும் ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல், சிஎஸ் அதே மாதிரி ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல், இங்க சிசிடி எக்ஸிகியூட்டிவ் ப்ரொஃபஷனல் வச்சிருப்பாங்க. சோ இதே மாதிரி தான் நமக்கு 2 ஃபீஸ் இருக்கும். ஒன்னு அந்த இன்ஸ்டிடியூட்டோட ஃபீஸஸ், இன்னொன்னு நம்ம அகாடமியோட ஃபீஸஸ். சோ இன்ஸ்டிடியூட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கு வந்து ஒரு 6,000, இங்க ஒரு 23,100, இங்க ஒரு 25,000. டோட்டலா கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு 54,000 ரூபாய் பே பண்ண போறீங்க. எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே சேர்த்தே ஒரு 7,500 தான். ரொம்ப நாமினலான ஃபீ. இதுவும் நம்ம எப்ப பே பண்ணோம்னா அந்தந்த டைம்ல தான். ஃபவுண்டேஷன் படிக்கும் போது ஃபவுண்டேஷனுக்கான ஃபீ, இன்டர் படிக்கும் போது இன்டருக்கான ஃபீ, ஃபைனல் படிக்கும் போது ஃபைனலுக்கான ஃபீ. சோ நம்மளோட அகாடமியோட கோச்சிங் ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கு 70,500 ரூபாய் பே பண்ண போறீங்க. சிஎம்ஏ இன்டருக்கு ஒரு 50,000, சிஎம்ஏ ஃபைனலுக்கு 51,000. சப்போஸ் என் பையன் சிஏ படிக்கிறான் சார், நான் சிஎம்ஏயும் போடுறேன், அப்ப நான் சிஎம்ஏக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டணும், அதெல்லாம் கட்ட போறது கிடையாது. சிஎம்ஏக்கான ஃபீஸ் வந்து யூ ஆர் நாட் கோயிங் டு பே. ஏன்னா அங்க ஃபவுண்டேஷன் ஃபீஸ் கட்டனால நாங்க என்ன பண்ணுவோம், சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் எழுத விட்டுருவோம். அதே தான் சிஏ இன்டர்மீடியட் படிக்கும். சிஏ இன்டர்மீடியட் நான் ஃபவுண்டேஷன் ரெண்டுமே பாஸ் பண்ணிட்டான் சார் அப்படின்னா சிஏ இன்டர் ஃபீஸ்க்கு என்ன கட்டுறீங்க அதுதான் சிஎம்ஏ இருக்கும். ஏதாவது எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருந்தா அதுக்கான ரெக்கார்ட் செஷன் கொடுக்க போறோம். சப்போஸ் அவைலபிலிட்டி இருந்தா நாங்க ஃபேஸ் டு ஃபேஸ் அட்டெண்ட் பண்ண விட்டுருவோம், ஓகேவா? சோ இதான் நார்மலா இருக்கும். சோ மொத்த செலவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிஎம்ஏக்கு 1,80,100 rupees நீங்க கட்ட போறீங்க. இதுதான் மொத்த செலவு, மொத்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கே. அதேதான் சிஎஸ்க்கும் அதே மாதிரி தான். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தா ஒரு 7,500, இங்க ஒரு 18,900, இங்க 20,000, ஒரு 46,400 rupees செலவு பண்ண போறீங்க. எக்ஸாம் ஃபீஸ் ஒரு டோட்டலா பாத்தீங்கன்னா 7,500 rupees செலவு பண்ண போறீங்க. நம்மளோட அகாடமியோட கோச்சிங் ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஒரு சிசிடிக்குனா 15,000 rupees, ஒரு எக்ஸிக்யூட்டிவ்னா ஒரு 40,000 rupees, ஒரு ப்ரொஃபஷனல்னா ஒரு 50,000 rupees, டோட்டலா ஒரு 1,05,000. டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 1,58,900 rupeesலயே நீங்க என்ன பண்ணிடுவீங்க, இந்த கோர்ஸை முடிச்சிருவீங்க. சார் இப்போ சிஎம்ஏ சிஎஸ்க்கான கிளாஸ் டேட் என்னைக்கு சார் ஸ்டார்ட் பண்றோம், இதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து உனக்கு ப்ரௌச்சர்ல போட்டிருப்பேன். எந்தெந்த கிளாஸஸ் எப்பப்போ ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அது எல்லாமே நான் வீடியோட எண்டில் கியூஆர்ல போட்டிருப்பேன். நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அதுலேயே டேட்ஸ் இருக்கும், நீங்க பாத்துக்கலாம், ஓகேவா? குளோபல் கோர்சஸ்க்கான என்ன கோர்ஸாலும் சரி, ஏசிசியா இருக்கட்டும், சிஎம்ஏ யூஎஸ் இருக்கட்டும், இதுக்கான எல்லா கிளாஸஸுமே நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கான டீடைல்ஸும் நீ வந்து நம்ம டீம் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டா அவங்க எல்லாமே உங்களுக்கு கிளியரா கொடுப்பாங்க, ஓகேவா? நம்ம டீமோட ஃபோன் நம்பரும் நான் எண்ட் ஆஃப் த வீடியோல போட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் அது டிஸ்கிரிப்ஷன் கேப்ஷன்ஸ்லயும் இருக்கு, நீங்க அதில் பாத்துக்கலாம், ஓகேவா? சார் நீங்க இவ்வளவு நேரம் எனக்கு பேசிட்டு இருந்தீங்க, என்ன எல்லாரும் ஒரு கேள்வி கேட்டு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம். சார் நீங்க பர்சனலா எங்களுக்கு என்ன சார் சஜஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. உங்களுக்கு பர்சனலா சஜஸ்ட் பண்ணா ஈவன் ஓகே, என்னோட சிஸ்டர் சன் லாஸ்ட் இயர் 12th முடிச்சாங்க. இப்போ அவனை வந்து ஆக்சுவலா சிஏ ஃபவுண்டேஷனும் படிக்க சொன்னேன், சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் போட சொன்னான், ஓகேவா? ஹி கிளியர்ட் சிஏ ஃபவுண்டேஷன், ஹி ஆல்சோ கிளியர்ட் சிஎம்ஏ ஃபவுண்டேஷன். அவன் ரொம்ப டாப்பரா அப்படிலாம் கூட கிடையாது, நார்மலா ஆவரேஜா படிப்பான். இஸ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், பட் ஹி கிளியர்ட் சிஏ ஃபவுண்டேஷன், ஹி ஆல்சோ கிளியர்ட் சிஎம்ஏ ஃபவுண்டேஷன். இப்போ அவன் வந்து ஆக்சுவலா சிஏ இன்ட்ரும் படிக்கிறான், சிஎம்ஏ இன்ட்ரும் எழுத போறான், என்கிட்ட அடம் முடிச்சிட்டு இருக்கான், ஓகேவா? ஹி இஸ் டூயிங் போத், பட் ஃபர்ஸ்ட் பிரைமரியா அவன் வந்து சிஏ இன்டர்மீடியட் நாங்க எழுத சொல்லியிருக்கோம். அப்ப என்ன பர்சனலா என்ன சஜஷன் கேட்டீங்க அப்படின்னா
நான் உன்னை வெறும் பிகாம் மட்டும் படின்னு சொல்ல மாட்டேன், பிகாமோட சேர்ந்து யூ ஆல்சோ டூ சிஏவும் சேர்த்து படிங்க அப்படின்னு தான் சொல்ல போறேன். சிஏ படிக்கும் போது இவென்ச்சுவலி என்ன பண்ணுவீங்க, நீங்க சிஎம்ஏவும் சேர்த்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேவா? ஏன்னா அது ஆட் ஆனா உங்களுக்கு ஃப்ரீயா தான் கொடுக்க போறேன், நீங்க அதையும் சேர்த்து எழுத போறீங்க. எக்ஸாம் எழுதுற டேர்ம் தான் லைட்டா மாற போதே தவிர மற்றபடி நீங்க பாத்தீங்கன்னா சிஏவும் எழுத போற, சிஎம்ஏ சேர்த்து தான் எழுத போறீங்க. ஓகே, ஸோ என்னோட பர்சனல் சஜஷன் அப்படின்னு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும்னு கேட்டா பிகாம் பிளஸ் சிஏ கட்டாம படிக்க ஆரம்பிங்க, வெறும் பிகாம் மட்டும் பண்ணாதீங்கன்றதான் என்னோட சஜஷன். சார் பிகாம் நான் ரெகுலர் காலேஜ் பண்ணணுமா, ஆன்லைன் பண்ணணுமா, இல்ல கரஸ்பாண்டன்ஸ் பண்ணணுமா, அது வந்து உங்களோட பர்சனல் ஒப்பீனியன். உனக்கு எது பண்ணா பெட்டர் ஆகும்னு தோணுதோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. பட் என்னோட ஒப்பீனியன் படி பிகாம் மட்டும் தனியா பண்ணாதீங்க, பிகாம் அலாங் வித் தட் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் காமர்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு இருக்கனால கட்டாயமா நீங்க என்ன பண்ணணும், அந்த காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க கட்டாயமா சிஏ சேர்த்து படிங்க தான் என்னோட சஜஷன். ஏன்னா அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்கன்னா, சார் இது எந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் சார் கேட்பீங்க. இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் த மைண்ட் செட். ஓகேவா? நீங்க நார்மலா உங்களுக்கு ரொம்ப நம்பர்ஸ் நிறைய பிடிக்கும், நிறைய சம்ஸா போட பிடிக்கும், எனக்கு அக்கௌண்ட்ஸ்லாம் போட பிடிக்கும் அப்படின்னா தென் சிஏ இஸ் அ ப்ரிஃபரபிள் கோர்ஸ். சிஏ தான் நிறைய சம்ஸ் கான்செப்ட்ஸ் நிறைய படிப்போம். சிஎம்ஏல அதே மாதிரி தான் நம்பர்ஸ் நிறைய படிப்போம். இல்ல சார் நான் தேரியில பயங்கர ஸ்ட்ராங், தேரி நல்லா படிச்சிருவேன், எப்படி எழுதிடுவேன் சார் அப்படின்னா கட்டாயமா நீங்க சிஎஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது உங்க படிக்கிற உங்க மைண்ட் செட்டுக்கு நான் சொல்றேன். ஓகேவா? அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? பட் எல்லா கோர்சஸ் கம்பேர் பண்ணும்போது எஸ் கம்பேரிட்டிவ்லி ஒன் ஸ்டெப் சிஏ வந்து ஹையரா இருக்கும். அது ஏன் ஆல்ரெடி நம்ம வீடியோல ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? சோ நீங்க எந்த கோர்ஸ் படிக்கிறதாலும் நான் சொன்ன மாதிரி ஐகாம் கிளாஸஸ்ல தி பெஸ்ட் டாப் நாச் ஃபேக்கல்டிஸ் இருப்பாங்க. ஓகே, உனக்கு கட்டாயமா பர்சனலைஸ்ட் ஒரு கைடன்ஸ் இருக்கும். ஓகே, உனக்கு ஃப்ரீ மென்டார்ஷிப் இருக்கும். எங்கெங்கெல்லாம் தேவையோ அந்த இடத்துல டெஸ்ட் சீரியஸா பக்காவா கொடுத்து நீ எங்க லாக் ஆயிருக்கு அதுக்கான பர்சனல் கைடன்ஸ் தான் கொடுத்து பக்காவா ட்ரைனிங்கும் கொடுத்துரும். ஓகேவா? சோ ஓவராலா நான் சொன்ன மாதிரி நீங்க சிஏ சிஎம்ஏ சிஎஸ் கம்பேர் பண்ணும்போது ஒரு குளோபல் கோர்ஸ் படிக்கிறதுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ்? குளோபல் கோர்சஸ் ஃபீஸ் ஒன்று ஜாஸ்தியா தாண்டி, ஓகேவா, அந்த கோர்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி இங்க அந்த கிரெடிபிலிட்டி அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராக்டிஸ் அப்படின்றது இங்க அலோவ் பண்ணாதனால அதோட இன்னும் வேல்யூ வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டா நம்ம இந்தியன் கோர்ஸ் சிஏ கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டா கம்மியா இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னொன்று வந்து குளோபல் கோர்ஸ் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு எடுக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ். ஒரு சிஏ சிஎம்ஏ சிஎஸ் எடுக்கிறதுக்கு நிறைய ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க, நல்ல நாலேஜபிளான ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க, அழகா கிளாஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. இன்னும் ஒரு குளோபல் கோர்ஸ் எடுக்கிற அளவுக்கு இன்னும் ஃபேக்கல்டிஸ் வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இன்னும் எக்ஸ்பெஷன் தமிழ் எடுக்கிற அளவுக்கு இன்னும் நாங்கள் ஆக்சுவலா ஃபேக்கல்டிஸ் இன்னும் டெவலப் ஆகல. ஓகேவா? அது கிரியேட் ஆகுது, இன்னும் இயர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? இன்னொன்று வந்து டேரக்டா ஒரு குளோபல் கோர்ஸ் பண்றதுன்றது நாட் வயபிள் ஆப்ஷன். ஏன் சார்? ஏன்னா ஒரு +2 படிச்சு முடிச்ச உடனே நீங்க ஒரு குளோபல் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா கட்டாயமா அதுக்கான ஒரு பேசிக் நாலேஜ் எல்லாம் படிக்கும் போது அது பாஸ் பண்றது கஷ்டமாவும் இருக்கும். ஒரு சிஏ மாதிரி ஒரு கோர்ஸ் படிக்கிற அப்படின்னா உனக்கு ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் நீ ஒரு ஏசிசிஏ பண்ற, ஒரு சிஎம்ஏ யூஎஸ் பண்றனா அது நல்ல மார்க் அதுல என்ன பண்ண நீங்க ஈஸியா கிளியர் பண்ணதுக்கான பாசிபிலிட்டி வந்து ஜாஸ்தி. ஓகேவா? சோ இதான் என்னோட கன்க்ளூஷன். சோ நீங்க எந்த கோர்ஸ் பண்ணாலுமே உங்களுக்கான எந்த கைடன்ஸ் வேணாலும் என்னோட டீம் கிட்ட அப்ரோச் பண்ணுங்க. என்னோட வெப்சைட்ஸும் எல்லாமே போட்டிருப்பேன். நீங்க எப்ப வேணா என்ன பண்ண அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றது எனக்கு கேட்கலாம். ஆக்சுவலா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்லயே போடுங்க. அதுக்கான டவுட் வந்து அங்கேயே உடனே கமெண்ட்ஸையும் கிளியர் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சில ரொம்ப டவுட்ஸ் இருக்கு, அந்த டாபிக் பத்தி பேசினா அடுத்த வீடியோஸ் நான் கட்டாம பேசுறேன் உங்களுக்காக. அதுல நீங்க கிளியரா பாயிண்ட் அவுட் போடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தாலும் சரி நீங்க அங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, அதே மாதிரி லைக்கும் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் ஏதாவது பிடிச்சிருந்தாலுமே அதை நீங்க போடுங்க. ஓகே, ஐ அம் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் இன் யுவர் கரியர். நீங்க இதை எடுக்க போற ஸ்டெப்பை ரொம்ப ப்ராப்பரா சூப்பர் டூப்பரா எடுத்து நெக்ஸ்ட் எல்லாம் வரணும்ன்றதான் என்னோட விஷஸ். ஐ அம் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ so much.